ஸ்டார் அகாடமி சார்பில் மதிப்பிற்குரிய நம்ம ஸ்டார் அகாடமியுடைய ஜோதிட ஆசிரியர்கள் ஒருவர். சொல்லப்போனால் ஸ்டார் அகாடமி துவக்கப்பட்ட காலங்களில் அதனுடைய ஃபேக்கல்ட்டியாக இருந்து அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்புகள்லாம் எடுத்தவர். ஒரு பெரிய தேடலில் இருந்தபோது ஒரு பெரிய சுவாமிஜி, ராமநாராயண சுவாமிஜி, அவரோடு தொடர்பு கொள்வது எப்படின்னு இருந்தபோது அந்த தொடர்புக்கு ஒரு விதத்தில் அஸ்திவாரமாக இருந்தவர் நம்முடைய மதிப்பிற்குரிய இந்த விழாவினுடைய கதாநாயகன் நம்ம நாகராஜன் ராமசாமி சார். இந்த விழாவினுடைய கதாநாயகன் அவருடைய குருநாதர் மதிப்பிற்குரிய ராமநாராயண்ஜி, அவருடைய குருநாதர். இங்கே பல பேருக்கு மதிப்பிற்குரிய ஏற்கனவே அவருடைய வகுப்புகளை நாம் அட்டன் பண்ணியிருப்போம். இங்கே பல பேருக்கு ஏற்கனவே அவருடைய வகுப்புகளை எப்படி மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி குருநாதருடைய மகத்துவம் அந்த மாணவனிடமிருந்து வெளிப்படும் சொல்லுவாங்க. அப்படித்தான் இந்த நிகழ்வும் நம்ம நாகராஜன் ராமசாமி சாரோடைய அவருடைய இந்த ஜோதிட விஷயங்களும் அவருடைய டீச்சிங் மெத்தட். ஏற்கனவே நம்ம ஸ்டார் அகாடமியில் கட்டண வகுப்புகள் நடத்தியிருக்கோம். ஜோதிட பயிற்சி களம் மாதாந்திர செஷனும் பண்ணியிருக்கோம். அவருடைய டீச்சிங் மெத்தட் அப்படி காட்டாற்று வெள்ளம் மாதிரி விஷயங்கள் வந்து விழுறதையும் நம்மெல்லாம் அந்த செஷனில் பார்த்துருப்போம். இதனுடைய மூலாதாரம் யாருன்னு சொன்னால் ராமநாராயண சுவாமி. பொதுவாக ஒரு வித்தையை, ஒரு விஷயத்தை, ஒரு ஞானத்தை கற்றுக்கொள்வதற்கு குருகுல வாசம் தேவைன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேன் குருகுல வாசம் அப்படிங்கிறது இது ஒரு காலத்தில் இருந்த ஒரு, இன்றைய நவீனத்துவம் இல்லாத காலத்தில் பாடங்கள் கற்றுக்கொள்வதற்காக, கற்பிப்பதற்காக இருந்த ஒரு முறை. கிட்டத்தட்ட அந்த குருகுல வாசத்தில் 12 ஆண்டுகள் இருந்து பயிற்சி பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இயல்பு. விட்டுறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம மதிப்பிற்குரிய ராமநாராயண்ஜியிடம் 12 ஆண்டுகள் ஜோதிஷத்தை படித்தவர். சட்டம் படித்தவர். வங்கி ஊழியராக இருந்தார். பொதுவாக நம்ம வழக்கத்தில் பேசும்போது கணக்கு வழக்குன்னு சொல்லுவோம். இங்கே கணக்கு வழக்கு ரெண்டுமே அவர் தான். சட்டமும் படித்தவர், வங்கியிலும் பணியாற்றியவர். ஒருவேளை இந்த கணக்கு வழக்கு ஜோதிஷத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரியல. ஏகப்பட்ட மக்கள் எல்லாம் வரவங்கெல்லாம் நம்ம கையில் ஒரே வழக்காக வராங்க, இல்லை கணக்காக வராங்க. ஸோ அந்த அடிப்படையில் நாகராஜன் சாரும் இன்றைக்கு ஜோதிடத்துறையில் ஒரு குருநாதர் வழியாக ஒரு சீரான வழியிலே, சீரான மரபிலே அதை கற்று அதை வெளிப்படுத்தும் விதமாக இன்றைக்கு இது 4வது புத்தகம் வெளிவருகிறது. ஏற்கனவே வேதாங்க ஜோதிஷம் அப்படின்னு ஒரு புத்தகம் இதே கௌசிகன் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து அடிப்படை ஜோதிடம். இப்போது இதுக்கு முன்னாடி ஜாமக்கோல் பிரஸ்னா அதுவும் நம்ம இங்கே தான் புத்தக வெளியீட்டு விழா நடத்தினோம். ஸோ அன்றைக்கி ஆடிப்பெருக்கு இல்லை, இங்கே அரங்கம் நிரம்பி இருந்துச்சு, மக்கள் எல்லோரும் ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இன்றைக்கு மருத்துவ ஜோதிடம் புத்தகம் வெளியீட்டு விழா. இதற்கு அடுத்து
பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அப்படிங்கிற புத்தகம் தயாராகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே ஜோதிடத்தினுடைய பல்வேறு கோணங்கள். ஸோ அவர் ஜோதிஷ விஷயத்தில் குருநாதரிடம் கற்றிருந்த விஷயம் எத்தனை மகத்துவமான முறையில் வெளி உலகத்துக்கு கொண்டு வருகிறார் என்பதற்கு அது சாட்சி. வெளி உலகம் அப்படின்னா இதை இன்னார் தான் வாங்கணும், இன்னார் தான் வாங்கக்கூடாதுன்றல. இந்த ஞான பொக்கிஷம் யார் வேண்டும், அதுக்கு மேக்ஸிமம் மோரார்லெஸ் பிரிண்டிங் காஸ்ட் மட்டும்தான். இது இன்றைக்கி புத்தகங்கள் வெளியிடுகின்ற அல்லது எந்த பதிப்பகங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பொது அறிவு விஷயமாக இருந்தாலும் சரி, ஜோதிட விஷயமாக இருந்தாலும் சரி, புத்தகங்கள் வெளியிடுகின்றவர் எல்லோருமே அவர்களுடைய வாழ்க்கை நிதர்சனமான ஒரு சிரம தசையில் இருக்குதான். விஷயத்தை, அறிவு சார்ந்த விஷயத்தை, ஞானம் சார்ந்த விஷயத்தை சமூகத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தவிர்த்து அவர்களுக்கு பெருசாக வேறு எந்த எண்ணமும் இருக்காது. ஸோ அப்படித்தான் இந்த மாதிரியான புத்தகங்களும் வருது. இது அரிதிலும் அரிதாக சில மனிதர்கள் இப்படியான ஒரு தெய்வாதீனமான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். ஸோ நம்ம கௌசிகன் சசிகுமார் சாரும் ஜோதிடர், ரெண்டாவது இந்த புத்தகங்களை அவங்களுடைய பதிப்பகத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப அழகிய அச்சு, அழகிய தமிழ். மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார் அகாடமியிலும் நம்ம மதிப்பிற்குரிய ஸ்ரீனிவாசன் சார் தான் மருத்துவ ஜோதிடம் வகுப்புகள் எடுத்துகிட்ருக்காங்க. இது வரைக்கும் 5 பேட்ச் எடுத்திருக்கோம். இப்போ 6வது பேட்ச், 5வது பேட்ச் போயிட்டுருக்கு. அந்த 5வது பேட்சில் இன்றைக்கு 5வது வகுப்பு, இன்றைக்கு 7 to 9. ஸோ மருத்துவ ஜோதிடம் என்பது மருத்துவம் வேறு ஜோதிடம் வேறுன்னு இன்றைக்கி காலம் பிரிவினை ஏற்படுத்திடுச்சு. ஆனால் பாரம்பரியமான முறையில் பழைய முறைகளில் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் யார் மருத்துவராக இருப்பாரோ அவர் தான் ஜோசியராகவும் இருப்பார். நாடி பிடிச்சி மருத்துவத்தையும் பார்ப்பார், நாடி பிடிச்சி கட்டத்தையும் சொல்லுவார். அவருக்கு ஜோதிடப்படி என்ன தசாபுத்தி, இந்த காலங்களில் என்ன நோய் பாதிப்புகள் வரலாம், அதற்கு தீர்வு என்ன, பரிகாரம் என்ன, சித்த மூலிகைகள் என்ன, வைத்தியம் என்ன, இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ காலம் இது எல்லாத்தையுமே இந்த மருத்துவத்தையும் ஜோதிடத்தையும் அப்படி படிப்படியாக டிஸ்டன்ஸ் ஆக்கிருச்சு. அதனுடைய விளைவு என்னவாச்சுன்னா, எப்போ இந்த மருத்துவத்தையும் ஜோதிடத்தையும் பிரிக்க ஆரம்பித்தாங்களோ அதுக்கு பிறகு உடம்புலையும் ஒவ்வொரு பார்ட்ஸையும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண் வைத்தியத்துக்கு ஒருத்தர், மூக்கு வைத்தியத்துக்கு ஒருத்தர், பல் வைத்தியத்துக்கு ஒருத்தர், கை கால் வைத்தியம், அதில் இடது கை இடது கால், இந்த மாதிரிலாம் வைத்தியங்கள். அது ஒரு மைக்ரோ அனாலிசிஸ் அப்படின்ற விதத்தில் நாம் அது வரவேற்கப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும், இதனுடைய ஆணிவேர் அஸ்திவாரம் அப்படின்னா இந்த மருத்துவமும் ஜோதிடமும் ஒன்றாக இணைந்திருந்த அந்த சமூக அமைப்பு தான். இன்றைக்கும் ஜோதிடர் என்னட்டே டாக்டர்ஸ் இருக்காங்க. அவருக்கு ஏதோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் சர்ஜரி அப்படின்னா ஹாரோஸ்கோப்பை, அந்த சம்மந்தப்பட்டவனுடைய ஹாரோஸ்கோப்பை அனுப்பி டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரம் காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணுறவங்க இருக்காங்க. பல ஜோதிடர்கள் என்ன, நம்ம ஐயாவனுடைய மிக நெருக்கமான மாணவர் நம்ம ரங்கா நர்சிங் ஹோம் வட சென்னையில் இருக்கிறவங்க தெரிஞ்சிருக்கோம். ஒரு பெரிய மருத்துவமனை. நம்ம நாகராஜன் ராமசாமி சாருடைய இதே ஸ்டார் அகாடமியில் அந்த அடிப்படை ஜோதிடம் செஷன் நடத்தின போது அதுலேயும் மாணவராக பங்கேற்றுக்கிட்டார். மருத்துவர், பிரபலமான மருத்துவர், ஜோதிடத்தையும் படிச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி ஜோதிடமும் மருத்துவமும் பிரிக்கப்பட முடியாத ஒன்று. காலம் சூழல் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக பிரித்தாலும் கூட அது இரண்டும் இணைப்பிரிக்க முடியாத ஒன்று என்பதற்கு இந்த நூல்கள்லாம் சாட்சியம். ஸோ இந்த நூல்களை ஆழமாக திண்மையாக நாம் படித்தோமே ஆனால், இது ஜோதிடமும் மருத்துவமும் எத்தனை நெருக்கமானது, நமக்கு வரக்கூடிய இந்த நோய்கள்லேருந்து மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் அது எப்படி ஒரு ராசி கட்டத்தின் மூலம், கிரக அமைப்புகள் மூலம் அனலைஸ் பண்ணி முடிவு எடுக்க முடியுன்றதுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை நம்மால் முடிவுக்கு வர முடியும். ஸோ அப்படி ஒரு மகத்தான விஷயத்தை
மதிப்பிற்குரிய நாகராஜன் ராமசாமி சார் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு ஸ்டார் அகாடமி சார்பில் நன்றியும். ஏன்னா இது ஸ்டார் அகாடமி என்பது ஜோதிடத்திற்காக கடன்பட்ட ஒரு அகாடமி. ஜோதிட விஷயங்கள் மக்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை ஒரு கடமையாக ஏற்று செய்கின்ற ஒரு கல்வியகம். ஸோ அந்த விதத்தில் மருத்துவ ஜோதிடம்னு ஒரு நூல் வரும்பொழுது நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்களை ஊக்கப்படுத்த வேண்டியது ஸ்டார் அகாடமியோட கடமை. அப்படிங்கிற விதத்தில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவையும் இங்கே நடத்தணும்னு நான் தான் சொன்னேன். ஏன்னா இல்லைன்னா அவங்க ஏற்கனவே முந்தைய 2 புத்தகங்களும் அச்சடித்தாங்க, வெளியிட்டாங்க, வந்துருச்சு. ஆனால் இந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கிறது இங்கே மேனுவலாக சரீர ரீதியாக இங்கே ப்ரெசன்ஸ் இல்லைனாலும் கடந்த 10 நாட்களாக இது சம்மந்தமாக நம்ம டெலகிராம் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் இதெல்லாம் போடும்போது இப்படி ஒரு புத்தகம் வருது, வெளியீட்டு நடக்குதுங்கிறது இது இட்ஸ் மோர் தென் ஒரு 9,000 மெம்பர்ஸ்கிட்ட இது ரீச் ஆகிருக்கு. பட் வர முடியலனாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது அவங்ககிட்ட சென்று அடைந்திருக்கு. இந்த நவீன யுகத்தில் ப்ரெசன்ஸ் சரீர ரீதியாக என்ன நம்ம கிளாஸஸே ஆன்லைன் கிளாஸில் தான் நடக்குது. ஆன்லைன் கிளாஸ் போட்டால் ஒரு 50 பேர் வராங்க, டைரக்டுன்னு போட்டால் ஒரு 15 பேர் 20 பேர் தான் வராங்க. டைரக்ட் போடும்போது சார் இது ஆன்லைனில் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு பதிவு போடுறாங்க. சரி, ஆன்லைனில் போடும்போது இதை டைரெக்டாக இருந்தால் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு பதிவு போடுறாங்க. ஸோ மக்களுடைய இந்த வேவரிங் தாட்ஸ் அப்படி தான் இருக்குங்கிறது எங்களுக்கு கிடைச்ச அனுபவம். ஏனையோ இந்த புத்தக வெளியீட்டு விழாவையும் ஆன்லைனில் பண்ண முடியாது, சில விஷயங்கள்லாம் அதுக்கு சாத்தியம் இல்லை. இது நேர்முகமாக ஃபிசிக்கலாக பண்ணி ஆக வேண்டிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் ஸ்டார் அகாடமிக்கு இப்படி மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நாகராஜன் சாருக்கும் மதிப்பிற்குரிய ராமநாராயண்ஜிக்கும் நான் வழிபடும் என் அன்னை திருவொற்றியூரில் கோவில் கொண்டுள்ள வடிவடை மாணிக்கத்திற்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூறி இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு மதிப்பிற்குரிய திரு ஸ்ரீனிவாசன் ராமசாமி சார் அவர்களை முன்னிலை வகித்து தருமாறு உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்றைக்கு புத்தகத்தை வெளியிட வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய டெப்டி சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ராஜேஷ் விவேகானந்தன் ஐயா அவர்களையும், அதே போன்று மீன்வள பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் மதிப்பிற்குரிய முனைவர் கோ சுகமார் ஐயா அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பிலும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த புத்தகத்தை ஏன்னா இது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு புத்தகம் எழுதுவது என்பது இந்த காலத்தில் ஒரு பிரசவ வேதனையை சுமந்து நிற்கிறது. அது எழுதினவங்களுக்கு தான் தெரியும். எப்படி ஒரு தாய்க்கு மட்டும்தான் அந்த பிரசவத்தினுடைய அவஸ்தை தெரியுமோ அப்படித்தான் இந்த புத்தகத்தை எழுதினவங்களுக்கு அது வெளிவருகின்ற வரை அதனுடைய அவஸ்தை தெரியும். அப்படி ஒரு 4வது குழந்தையை ஈண்டெடுத்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நாகராஜன் ராமசாமி சார் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து பேசுங்க. ஆமாம், இன்னொரு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியிட்டோம். சரி. இப்போது மதிப்பிற்குரிய புத்தகம் சரியாக ஒரு 11:45க்கு நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மருத்துவ ஜோதிட பேராசான் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் திரு ராமசாமி ஸ்ரீனிவாசன் சார் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே ஒன்றும் நோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன். கிளாஸில் வேகமாக 10 நாளுக்குள்ளே எல்லா சப்ஜெக்டையும் முடிக்கணும்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போகிற மாதிரி இங்கே போக வேண்டாம். ஏன்னா அதுக்காவது வீடியோ கொடுப்போம் மாணவர்களுக்கு. இங்கே வீடியோலாம் கிடையாது, தாராளமாக உட்காந்து பேசலாம், பொறுமையாக பேசலாம். நன்றி. வாங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தக வெளியீட்டு திருவிழாவில் நம்ம குருஜிக்கு முதல்ல புஷ்பாஞ்சலி செலுத்தியிருக்கோம். அது இப்போ ராமசாமி சார் புத்தகத்தை இது பண்ணுவாங்க. சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்க ராஜேஷ் விவேகானந்தன் ஐயா அவர்களையும் சுகுமார் அவர்களையும் வழங்கி இப்போ நம்ம மருத்துவ ஜோதிடம்னா என்னன்னு பார்ப்போம்.
சரிங்களா? ஏன்னா இந்த முன்னிலை வைக்கிறதுல என்ன பிரச்சனைன்னா, புத்தகத்தை பற்றி சொல்லிடவும் கூடாது, சொல்லாமல் விடவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு நிறையா சூட்சமங்கள்லாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து முதல்ல வந்து மருத்துவமா அப்படி சொன்னோம் அப்படின்னா சூரியன் தான் பிரதானம். அதனால் செங்கதிர் தேவனின் சிறந்த ஒளியினை தேறுகின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்திடுக அப்படின்னு காயத்ரி மந்திரத்தை பாரதியார் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. அதோடு நம்ம நிகழ்ச்சியை துவங்குவோம். இப்போ என்னென்னா, ஒரு பிறவி பயன் அப்படின்னா என்ன? பிறவி பயன்னா என்ன வரணும்? பிறவி பயன்னா பிறவாமையாக இருந்து முக்தி அடைகிறது தான் பிறவி பயன். அப்படி தானே சொல்கிறோம் எல்லாருமே, ஜோதிடம் சொல்லையில். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு சொன்னால் மருத்துவத்துக்கு எங்கே வருது அப்படின்னா, தேகம் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ தேகத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா 24 தத்துவங்களாக பஞ்சபூதம் பஞ்ச தன்மாத்திரை அதை வச்சு நம்ம பார்க்குறோம். அது ஜோதிஷத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் மருத்துவ ஜோதிடத்தோட சிறப்பு வேலைகளை. சரிங்களா? இப்போ இந்த ஆத்மா வந்து உஜ்ஜீவனம் அடைவதற்கு இறைவனை நாடி செல்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு சூரியனை தான் பிடிக்கணும். ஏன் பிடிக்கணும்? லக்னக்காரகன் யார்? ஆத்மக்காரகன் சூரியன். அதனால தான் நம்ம சூரிய வணக்கத்தோடு தொடங்கியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே முக்தி அடைவதை நோக்கி தான் போகணுமே தவிர நோய் எதிர்ப்புங்கிறது வந்து 2வது தான். சரிங்களா? அப்போது இந்த ஆத்மக்காரகனை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஸ்திர ஆத்மக்காரகன் சர ஆத்மக்காரகன் சொல்லுவாங்க ஜோதிஷத்தில். நம்ம ஸ்திர ஆத்மக்காரகன் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த சூரியனை வச்சு எல்லோரும் அவங்கவுங்க ஜாதகம் தெரியுதுன்னா நான் சொல்கிற பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. இது கிளாஸ் இல்லை, அதனால் டவுட்டு கையெல்லாம் தூக்கிடாதீங்க, அந்த என்னை அடிக்க வந்துடுவாங்க அப்புறம். சரிங்களா? பேப்பர் கொண்டு வரலையா? சரி, நீங்கள் மெமரியில் எடுத்துக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணுறவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லை என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அப்புறம் எத்தனாவது பாதத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வந்து எத்தனாவது பாதத்தில் இருக்கார் அப்படின்னு என்னங்க. நீங்கள் ஒரு 8வது பாதத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தனுசு ராசிக்காரர், அவருக்கு வந்து 8ல் இருக்குது அப்படின்னா என்ன பாதம் வரும்னா பூராடம் பாதம் 4ஆம் பாதம் வரும். அப்படி தானே? அந்த தனுசுலேருந்து 8 வீடு எண்ணிருங்க. 8 வீடு எண்ணிட்டு தனுசுலேருந்து 8 வீடு என்ன வரும்? கடகம் வரும். அதில் 8வது பாதத்தை திருப்பி பாருங்க. அந்த இடத்துல தான் உங்கள் ஆத்மாவை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்குன்னா, ஜோதிட சாஸ்திரப்படி ஆத்மாவோட புரிதல் அங்கே தான் இருக்குது. அவங்கவுங்க ஜாதகத்துக்கு செக் பண்ணிக்கோங்க. இது சூரியன், இது வந்து ஆத்மக்காரகன். நம்ம வந்து முதல்ல ஜீவாத்மாவுக்கு தனியாக சொல்லிட்டோம். இப்போ உடலுக்கு வந்து என்ன சொல்கிறோன்னா, உடலில் வந்து 24 தத்துவங்கள் ஆகையில் இந்த உடலையும் ஆத்மாவை இணைக்கிறது வந்து மனசு தான். சரிங்களா? இந்த மனசு வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லுவோம்? எல்லாருமே 4ஆம் இடம் சந்திரன் அப்படி தானே சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ அதுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் எங்கே சந்திரன் இருக்காரோ ஒரு ராசியில் இருக்கும் இல்லையா, சராஸ்திர உபய பிரிவுகளில் இருக்கும். அதில் வந்து எந்த ராசியில் இருந்தாலும் சந்திரன் இருக்கிற ராசிக்கு உபய ராசி எதுவோ, இப்போ ஒருத்தருக்கு வந்து சிம்ம ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சந்திரன் சிம்ம ராசியில் இருக்குது அப்படின்னா நெருப்பு ராசியில் உள்ள உபய ராசி எது? தனுசு. அந்த தனுசில் உங்களோட தேவதாலக்குன்னு உங்கள் மனத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான உங்களோட பவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ ஜோதிடம் படிக்க மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு சேர்த்து சொல்கிறதுக்காக நான் ஒன்று ஒன்றா பிட்டாக சொல்லிட்டு போகிறேன். செக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஜாதகத்தை வச்சு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜோதிடம் படிக்கணும்னா அது மாதிரி குருவோட ஒரு வீட்டில் இருப்பார்ல, ஒரு ராசியில் இருப்பார்ல, அவர் வந்து அவரோட உபய ராசி எதுவோ அந்த ராசியில் போய் உட்காரணும். சரிங்களா? இப்போ ஒருத்தர் குரு தனுசில் இருந்தால் தனுசே தான், சரத்தில் இருந்தால் அதோட உபயத்துக்கு வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அந்த உபய ராசியில் இருக்கிறது இடம் வந்து உங்களுக்கு வந்து லக்னாதிபதியோடையோ சூரியனோடையோ சந்திரனோடையோ உங்களுக்கு எத்தனை புள்ளிகளோட தொடர்பு கொள்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜோதிடம் பலிதமாகும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது மருத்துவ ஜோதிடம்னு வரணும் இல்லையா? மருத்துவத்துக்கு வரணும் இல்லை, மருத்துவம் வரணும் அப்படின்னா கேதுவை தான் பிடிக்கணும் நீங்கள். சரிங்களா? கேது அது மாதிரி இந்த ராசியில் இருக்காருன்னு பாருங்கள், அதோட உபய ராசிக்கு போயிடுங்க. அந்த உபய ராசி வந்து உங்களோட 5, 9வது வீட்டை தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்க வந்து ஆன்மீக லெவல்லையும் உயர்ந்து வருவாங்க. அவங்க தான் சார் சொன்னாங்களே, மணி மந்திர ஔஷதம் அனைத்தும் அறிந்த விற்பனர்களாக இருப்பாங்க
அது தொடர்புனா எல்லா விதத்துலையும் தொடர்பு எடுத்துக்கணும். எந்த விதத்தில் தொடர்பு எடுத்துக்கணும்? பார்வை, இணைவு, அதுக்கு பரிமாற்றம், கேந்திரம், திரிகோணம். அந்த பரிமாற்றத்தை எடுத்து உங்கள் லக்னத்தோடு சேர்ந்தால் உடம்பு சம்மந்தம் மட்டும் சொல்லுவாங்க. சந்திரனோட சேர்ந்ததுன்னா மனசு சம்மந்தப்பட்டது சொல்லுவாங்க. சூரியனோட சேர்ந்ததுன்னா ஆத்மாவை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம ஒரு மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிறத ஒரு கிரகத்தோடு ஏற்படுத்தி நம்ம ராசிக்குள்ளே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மருத்துவ ஜோதிடம் ஈஸியாக விளங்கிடும். சரிங்களா? ஸோ இதை அந்த 24 தத்துவத்திலேருந்து வெளியில் வர்றதில் அந்த 24 தத்துவத்தில் ஒன்று தான் மனசும். அந்த மனசை அவர் தான் ஜீவாத்மாவுக்கும் உடலுக்கும் லிங்க்கு கொடுக்குறவர். அந்த லிங்க்கை நம்ம இது பண்ணணுன்னா அதுக்கு இப்போ 96 தத்துவங்களுக்குள்ளே போக வேண்டியிருக்குது. அதில் இந்த 96 தத்துவத்தில் நமக்கு என்ன லோகம், மதம், மாச்சரியம் அப்படின்னு வருது இல்லையா? அதில் 8 விதமான இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு வருது. அந்த சந்திர ராசியை வச்சு அதை எடுக்கணும் அப்படின்னு வருது. இல்லை இப்போ நம்ம சொல்கிற அந்த நட்சத்திரங்கள் பாதங்கள் எங்கே இருக்கோ அதே பாதத்தில் உங்களை அந்த ராசி எந்தெந்த ராசிக்கு போக சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல உள்ள நட்சத்திர பாதத்தையும் எடுத்து அதுக்கு உண்டான தேவதைகளையோ அதில் பிறந்த மகான்களையோ நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்தந்த அதுக்கு உண்டான ரிசல்ட்டை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அனுபவிக்க முடியும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான செய்தி. நீங்கள் இதை அதுக்கப்புறம் மருத்துவ ஜோதிடத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம அதை எதை படிக்கிறோம்? அனட்டாமி, ஃபிசியாலஜி படிக்கிறோமா, சித்த மருத்துவம் படிக்கிறோமா, ஆயுர்வேதம் படிக்கிறோமா அப்படிங்கிறதுக்கெலாம் இதில் வரும். இதில் சார் என்ன அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்கன்னா திதி மண்டல யோகம் அப்படிங்கிறத ஒன்று பிடிச்சி அதில் எழுதியிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் அந்த புக்கில் உள்ள ஒரு சிறப்பு பார்வை. ஏன்னா புத்தகத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடி நிறையா சொல்லக்கூடாதுங்க என்னால். அவர் கிளாஸ் நடத்தின வச்சு சொல்லிட்டு போகிறேன். ஸோ அதில் அந்த திதி மண்டலம்ங்கிற அந்த பகுதி ரொம்ப ரொம்ப அதை ஐயா ராமநாராயண்ஜி சொன்னதான் அவர் வகுப்பில் ஒரு டைரக்ட் செக்ஷன் நடத்தையில் சொல்லியிருந்தாங்க. அது ஏப்ரல் மாதம் சிறப்பு வெளியீடாக நாங்கள் வெளியிட்டிருந்தோம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை அந்த இதில் பேசியிருந்தாங்க சாரு. ஸோ அதில் அந்த திதி மண்டலம் சொல்லியிருந்தாங்க. அதேமாரி இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா பஞ்சாங்கம் படிக்கையில் என்ன படித்தா என்ன வரும்னு சொல்கிறோம். வாரத்தை பிடித்தால் என்ன வரும் தெரியாது. சரி, ஓகே. திதியை பிடித்தால் என்ன வரும்? விதியை வெல்லலாம், நிதியை வெல்லலாம். சரி, நோயை பார்க்கணுன்னா பஞ்சாங்கத்தில் எந்த காரணத்தை பிடிக்கணும்? யோகம்ங்கிற அமைப்பை பிடிக்கணும். யோகம்ங்கிறதுக்கு அதிதேவதை யார்? முருகன், புதன். சரிங்களா? சரி, நோய்க்காரகன் புதன் தான். 6ஆம் பாவம் தானே நோய் பாவம். 6ஆம் பாவ காரகன் செவ்வாய். சரிங்களா? இவங்க 2 பேருக்கும் என்னது நேர் எதிரி தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதை, பரஸ்பர வேதையில் இருக்கிறதுனால செவ்வாய் புதன் 6ஆம் இடத்துல என்ன சொல்கிறேன்னா அதுக்கு தான் சிவனோட ருத்ர தாண்டவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய கிளாஸ் எடுத்திருந்தேன். 6வது அதுக்கு அவர் அன்பர் நல்லா பதிவு போட்டிருந்தார். அவர் மனதுக்கு தோன்றியதெல்லாம் பேசிவிட்டு செல்கிறார் அப்படின்னு போட்டிருந்தார். சரின்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் அதில் அந்த நடராஜ தத்துவத்தை புரிஞ்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும். அந்த 6ஆம் இடம் கேபி படித்தவங்களுக்கு அது தெரியும். 6 இடமா தாவி போனான்னா அது சிவனோட நாட்டியம், அந்த ஊர்த்துவ தாண்டவம்னு பேர். அந்த தாண்டவம் வரையில் அது அந்த பஞ்ச சபையில் இருக்குது. அந்த பஞ்ச சபைக்கும் போகணும். ப்ளஸ் இதெல்லாம் நோய் போகணுன்னா மருத்துவ ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா இதை பற்றி புரிதல்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அது அந்த நம்ம குரூப்பில் பயணிக்கிற அந்த இந்துமதி மேடம் எனக்கு அந்த புக்கை அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த சிவன் தாண்டவத்தை எடுத்து அந்த புக்கை தொகுத்து நான் 6ஆம் பாவகம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாரில் பேசியிருந்தேன். இப்போ நம்ம ஸ்டார் அகாமியோட யூடியூப் தளம் இதுவாக இருக்கிறதுனால அது வந்தோன்னா அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா அது ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு ராசியிலேருந்து 6 கட்டமாக ஜம்ப் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுதான் உங்கள் ஜாதகத்தில் உள்ள சிவத்தாண்டவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சிவத்தாண்டவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல இருந்தும் 6 பாவங்களை நட்டுக்கிட்டே போனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 1வது வீட்டிலேருந்து 6வது வீட்டுக்கு போனால் 6வது வீடா, 6வது வீட்டிலேருந்து 6வது வீட்டுக்கு போனால் எங்கே வருவோம்? 11 வருவோம். சரி, இந்த 6, 11 பாவங்களை வச்சு தான் நோயை கண்டுபிடிக்கணும். பராசர மகரிஷி சொல்கிறார். பாவோத்பாவம் படி 6, 11 தான் நோயை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னென்னா எல்லா லக்னத்துக்குமே இந்த 6, 11 கூடியவர்கள் பாதகம் பண்ண தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஜோதிட சக்கரம் அமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் அதில் உள்ள விசேஷமான இது. சரிங்களா? அதனால்
அந்த 6-11 கூட மற்றதுலனாலும் 1, 5, 9 அந்த மாதிரி பிரிவுகள் சொல்லிட்டு வரையில் பராசர மகரிஷி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்காரு. ஆனால் இப்போ நீங்கள் மேஷ லக்னத்துக்கு எடுத்திங்கன்னா 6 கூட அவர் யார்? புதன். 11 கூட சனி. 2 பேரும் நம்ம ஃப்ரெண்டு நினைப்போம். ஆனால் அந்த கிரக ராசி போகல கும்பத்தில் ஒருத்தரும் கன்னியில் ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட தசாபுக்திகளில் அதிகமான கஷ்டப்படுவாங்க நோயால். ஸோ இதெல்லாம் வந்து பராசர மகரிஷி அப்படி சூட்சகமாக சொல்லி வச்சுருக்காரு. அதனால் இதை வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இது வந்து அந்த சிவனுக்கு வந்து ஒவ்வொரு பிரதோஷ காலம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த நடராஜருக்கு வந்து வருஷத்துக்குள்ளே 5 நாள் தான் இருக்குது. அந்த 5 நாள் எங்கேங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வீடியோ பாருங்கள். அப்போ தானே என் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, எனக்கும் ஒரு பாப்புலர் கிடைக்கும் இல்லையா. அதனால் வீடியோவில் பாருங்கள். எல்லாமே நான் இங்கேயே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதனால் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதில் வந்து அந்த 5 இதை பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ ஜோதிடம் வந்து உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு என்ன சொல்கிறேன்னா இதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு நீங்கள் கை வச்சு பார்த்து சொன்னீங்கன்னா தப்பாமல் நடக்கும். சரிங்களா? அந்த விசேஷமான இந்த நடராஜர் அபிஷேக தினங்கள் எது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அதில் பார்த்து பண்ணுங்கள். அந்த 6ஆம் வீடுன்னு சொல்கிறதுனால அதுக்கு பாவாதிபதி காலபுருஷ தத்துவப்படி புதன், அவருக்கு வந்து பாவக்காரகன்கிறது வந்து செவ்வாய் இல்லைங்களா. அந்த செவ்வாயும் புதனும் பரஸ்பர வேதை. அதனால் நோயை நீங்கள் ஒரு காலம் எதிர்கொள்ள முடியாது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சல் தணிக்க தான் முடியுமே தவிர நோயை வந்து முழுசாக போக வைக்க முடியாது. இந்த நோயினை எதுக்கு வச்சுருக்காரு கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா, இப்போது பாவ புண்ணியங்களுக்கு தான் நம்ம கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி பாவம் பண்ணுறோம், புண்ணியம் பண்ணுறோம். அது நம்மளுக்கு பாவம் பண்ணால் நம்மளுக்கு தண்டனை கொடுக்கணும், புண்ணியம் பண்ணால் சுகத்தை கொடுக்கணும், அப்படி தானே. ஸோ இந்த பாவத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப பாவம் பண்ணால் நரகத்தில் தள்ளிடுறாரு. அதுக்கும் ரொம்ப கொடிய பாவம் பண்ணால் பிறவி எடுக்க விடாமல் பண்ணிடுறாரு. பிறவி எடுக்க விடாமல் நம்ம கர்ம வினைகளை அனுபவிக்கலாம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பித்ரு தோஷம். ஒரு குளத்தில் வந்து ஒருத்தர் பிறக்கலை அப்படின்னு சொன்னோன்னா அப்போ வந்து அந்த வாழையடி வாழையாக அந்த குடும்பம் தலைத்து சன்னாவதி பண்ணப்பட்டு இது வரலைன்னா இந்த உலகங்கள் நிலைக்காது அப்படிங்கிறதுக்காக பிறவியை கொடுக்காமல் வச்சுருவாங்க நிறைய இடத்துல. ஸோ அதுதான் இப்போ நம்ம அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்னு எல்லாமே போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் இப்போ வந்து அந்த குலம் தலைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த வலிக்கு உண்டான காரணம் தான் இப்போ ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ என்னென்னா ஒன்று வலியை கொடுக்கணும், இல்லைன்னா கடனை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா பிறவி பெருந்தலை அப்படி தானே சொல்லியிருக்காருங்க. அவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். அப்போ அதிலேருந்து துன்பத்தை கடக்கிறதுக்காக தானே தவிர எந்த ஒரு இன்பமோ துன்பமோ நீடித்து இருக்காது. அதனால் வலினாலும் ஒரு ஹையஸ்ட் பீக்கை தொடும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்கிறோம். அதே வந்து இப்போ மருத்துவ விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரசவ வலி தான் அதிகமான வலி அப்படின்னு சொல்லி வரலாற்றில் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. அந்த பிரசவ வலி நம்மளோட விலா எலும்பு 2 எலும்பு சைமல்டேனியஸாக ஒடிச்சா, 2 விறகை ஒடிச்சு பார்த்துருக்கீங்களா? 2 விறகை சேர்த்து வச்சு ஒடித்தாலே ஒடிக்க முடியாது. அது 2 விலா எலும்பு ஒடித்த அளவுக்கு மேக்னிடியூட் ஆஃப் பெயின் அப்படிங்கிறத சாஸ்திரத்தில் வந்து அனாட்டாமியில் மெயின்டைன் பண்ணுறாங்க, இதில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கையில் அந்த வலினா அந்த வலி பிறந்தோன்னு என்ன சொன்னோம், அப்புறம் ஈன்ற பொழுதும் பெரிது ஒக்கிடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ என்னென்னா அந்த வலியை பொறுத்துக்கிட்டு அப்போ கிரியேஷன்ஸும் டெஸ்ட்ரக்ஷனும் அழிவும் வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது. இந்த துன்பம்லேருந்து வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் சூரியன் எங்கே இருக்கார் பாருங்கள். இதே தான் சூரியன் தான் மருத்துவ ஜோதிடத்துக்கும் பிரதான கிரகம். அதே சூரியனை பிடிச்சி தான் நீங்கள் ஆன்மா முக்தி அடைகிறதுக்கும் அதே தான் பிடிக்கணும். அதனால் சூரியன், அதுக்கு அடுத்தது மனம், இந்த 2ஐயும் உடலையும் இணைக்கிற சந்திரன் தான் மனம். இந்த 3ஐயும் நீங்கள் ஒரு ட்ரைபாடாக போட்டு உங்கள் ஜாதகத்தில் இந்த 3 ஒரே நேர்கோட்டில் வருதா இல்லை சமபக்க முக்கோணத்தில் வருதா அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தீர்மானிச்சிக்கலாம். சரிங்களா? அதனால் ஒரு மருத்துவ ஜோதிடம் அப்படின்னா இதோட ஸ்கோப். இப்போ எல்லோரும் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா ஜோதிஷம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை சொன்னால் நம்மளுக்கு ஓகே இன்றைக்கி பலன் திருப்தியாக இருந்தது அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஆனால் வழியில் இருக்கிறவங்க ஒருத்தங்க ஒரு ஐசியூவில் இருக்கிற உங்களுக்கு ஃபோன் பண்ணல, நீங்கள் வந்து அவங்களுக்கு கரெக்டான நோயை கண்டுபிடிச்சி கரெக்டான டைமிங்கோடு சொல்கிறீங்க. இப்போ நாகராஜன் ராமசாமி சார்லாம் சொல்லியிருக்காருல, இந்த கால வேலை அதெல்லாம் சொல்லியிருப்பார். அந்த புக்கில் இருக்குல்லங்க சார், கால வேலை அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த கால வேலையை வச்சு தான்
நம்மளோட அனைத்து உபகிரகங்களும் கண்டுபிடிக்கப்படுகிறது. இப்போ மாந்தி எப்படி கண்டுபிடிக்கணும், சனியை எப்படி குளிகனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவரோட கால வேலை, ஐயாவோட திக் சக்கரம், அதெல்லாம் வந்து பிரத்யேகமாக சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ஒவ்வொரு நூல்லையும் வலியுறுத்துகிறாங்க, நேரிலே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு மருத்துவ ஜோதிடம்னு எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாமே நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயினான வேண்டுகோள். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு படைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படைப்புக்கு எப்போ பெருமை வரும், ரிலீஸ் டேட்டில் கிடையாது. ஒரு நிறையா பேர் பார்த்து விமர்சனம் எழுதுவாங்கள்ல, பத்திரிக்கையில் விமர்சனம். இந்த ஃபீல்டில் நிறையா பேர் பத்திரிக்கை துறையிலேருந்து வந்திருக்காங்க. அதனால் அவங்களோட விமர்சனங்கள்லாம் இருக்கும்ல, அந்த விமர்சனங்கள்லாம் தான் அந்த கலைஞனை வந்து மேற்கொண்டு முன்னேற செய்யும். நெகட்டிவ் விமர்சனம்னாலும் சரி தான், பாசிட்டிவ் விமர்சனம்னாலும் சரி தான், அந்த கலைஞனுக்கு அது ஒரு இது மாதிரி. அதனால தான் இப்போ நம்ம அவரை சிறப்பு சேர்ப்பதற்காக தான் நம்ம இந்த ஜோதிடத்தை பற்றியும் மருத்துவத்தை பற்றியும் அவரோட புக்கை பற்றியும் நம்ம இப்போ எல்லோரும் இங்கே கூடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து குரு அஞ்சலி செலுத்தி அப்படி பண்ணியிருக்கிறதுனால அவங்க வானுலகத்திலேருந்து அவருக்கு குருவோட அஞ்சலி அவருக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்மளுக்கும் அவர் வந்து எல்லா இப்போ பஞ்சபக்ஷி சாஸ்திரம் ஒரு கிளாஸ் எடுத்தார். அன்றைக்கி நான் வேறு ஒரு ப்ரோக்ராமாக இருந்தேன், சார் ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியல, ஆனால் ரொம்ப நல்லா எடுத்ததாக ரெக்கார்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பஞ்சபக்ஷி சாஸ்திர புக்கும் அடுத்த சார் வெளியிட போகிறான்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டார் அகாடமி சீனிவாசன் சாருக்கும் நாகராஜன் ராமசாமி சாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நம்ம குருஜியோட கடைசி ஒரு புக்கு எழுதியிருந்தது வந்து திருப்பாவை பற்றி ஒரு புக்கு எழுதியிருந்தாங்க. அதை நம்ம வெளியில் கொண்டு வரணும், அதுக்கு போராட்டங்கள் அதெல்லாம் இருக்கலாம். அதை நம்ம ஒரு எவ்வளோ சீக்கிரம் வெளியிடுறோமோ சாரும் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அந்த திருப்பாவையில் அவ்வளோ கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ காலபுருஷனுக்கு 12வது வீடு தானே நோய் போகுன்னு சொல்கிறோம், 5வது வீடு தானே சொல்கிறோம். அந்த 5வது வீட்டில் நடுநாயக நட்சத்திரமாக இருக்கிறது யார் நட்சத்திரம்? பூரம். இப்போ இந்த மாதம் யார் மாதம்? ஆடி மாதம். ஆடி பூரத்தில் தான் ஆண்டாள் பிறந்தாங்க. அதனால் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம் நம்ம. திருப்பாவையில் அது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரொம்பாவாய் அப்படின்னு அதில் வருது. ஒரு 5வது பாசுரத்தில் வருது அந்த வரி. ஸோ அது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, போய பிழையும் அப்படின்னா புகுதருவான் நின்றனவும் அப்படின்னா அவங்க D30யும் D60யும் பற்றி ஆண்டாள் போகிற போக்கில் ஒரு வரியில் பேசிடுறாங்க. இதை என்னோடய மெடிக்கல் கிளாஸில் எடுக்கிறதுக்கு நான் 2 மணி நேரம் போராடுவேன், 3 மணி நேரம் ஆக சார்கிட்ட போராடுவேன், 2 மணி நேரத்தில் கிளாஸில் டென்ஷன் ஆகிடாமல் புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால் இதை வந்து அந்த வேதமனைத்திற்கும் வித்து ஆண்டாள் பாசுரம். அதனால் அவங்க அந்த ஒரு லைன்லேயே வந்து போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அதில் இந்த சரணாகதி சாஸ்திரம், ஏன்னா இப்போ நம்ம ஆத்ம உஜ்ஜீவனம் அடைகிறதுக்கு தானே மருத்துவ ஜோதிட புக்கெலாம் எழுதுகிறோம். ஒரு வலி போகணுன்னா பெயின் கில்லர் போட்டுடலாமே, சார் எதுக்கு இவ்வளோ உட்காந்து விடிய எழுதி ஒரு நேரத்தில் ஒரு இதில் ஒரு இதாகிடுதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி 5 மணி வரைக்கும் அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டு மாதிரி நாங்களாம் அப்படிலாம் பண்ணதில்லை. சார் மேடம்லாம் என் பேப்பரை பார்த்தா பாஸ் மார்க் போட்டுருவாங்க, கோடெலாம் போட்டு பாஸ் ஆகிடுவோம். ஸோ அதில் வந்து சார் வந்து ஒரு பிரத்யேகமான இதெல்லாம் எடுத்து அதுக்குன்னு மெனக்கிடுறாங்க. அந்த மெனக்கிடுறதுக்காக தான் நம்ம வந்து அவங்களோட சக்ஸஸை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அது வந்து அது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பாசுரத்தில் வந்து வேதமனைத்திற்கும் வித்துன்னு ஒரு வருது. பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்திற்கும் வித்து கோதை தமிழ் 5 மரியாதை மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம திருப்பாவை பற்றி நம்ம குருஜியாகன அவர் எழுதியிருக்கிறதுனால அந்த நூலை வந்து எப்படினாலும் நம்ம பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களே. பகீரதன் ஒரு சூரிய வம்சத்து ராஜா. அவர் வந்து என்னென்னா கங்கையை வந்து ஆகாய கங்கையை பூமிக்கு எப்படி கொண்டு வந்தாருங்கிற பிரத்யேகப்படுறாரு. அவர் 60,000 பேர் அவங்க குளத்தில் உள்ளவங்களாம் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுறாங்க. ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் அந்த பகீரதன் இது பண்ணுறாரு. அதனால் நம்மளும் பகீரத பிரயத்தனம் பண்ணி அந்த திருப்பாவையை கொண்டு வந்தால் நம்ம வந்து மருத்துவத்துறைக்கும் சரி, ஆத்ம உஜ்ஜீவனத்திற்கும் வேதத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே அந்த நூலை வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு அவங்கவுங்க லெவலில் அவங்கவுங்க முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறத ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம அது எவ்வளோ ஷார்ப்பாக வரும், இன்றைக்கி நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணியிருக்கோம். ஸோ அது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அது சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அவரோட பஞ்சபக்ஷி ஒட்டி வருதா, பஞ்சபக்ஷிக்கு முன்னாடி வருதா, இல்லை பஞ்சபக்ஷிக்கு பின்னாடி வருதா, சாரோட புக்கு லெவலும் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அது வந்தது அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறோன்னா, ஜோதிட சாஸ்திரம் வந்து வேத இதை பின்பற்றினதுனால நம்ம அதை எப்படி எடுத்துகிட்டு வரணும்
அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எடுத்தோன்னா 6ஆம் கட்டம் 4ஆம் கட்டம் 12ஆம் கட்டம் அப்படி சொல்வதெல்லாம் ஜோதிடம், சரிங்களா? அதனால தான் இவங்க வந்து இப்போ வந்து தீதியை பிடிங்க, யோகத்தை பிடிங்க. இப்போ யோகம்னா பஞ்சாங்கத்தில் 41வது பக்கத்தில் சீனிவாச பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காரு, சரிங்களா? நீங்கள் யோகம் எதுக்கு படிக்கணுன்னே தெரியல, ஆனால் மருத்துவ ஜோதிட வெளியீட்டுக்கு புக் வாங்கிட்டோம், சரியா? அப்போ வந்து இப்போ உங்களோட யோகம் ஒன்று சொன்னீங்க அப்படின்னா அந்த யோகம் எப்படி சார் நோயை போகுன்னு கேட்கணும்ல. பஞ்சாங்க ஆசிரியர் நாராயணன் சார் ஃபோன் பண்ணால் என்ன சொல்லுவார்? சார் அது மருத்துவ ஜோதிட ஆசிரியர்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லுவார். மருத்துவ ஜோதிட ஆசிரியர் புக்கில் எழுதியிருக்காரு, யோகா பற்றி எழுதியிருக்காரு, சரிங்களா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்போ அந்த புதன், அந்த யோகத்துக்கு அதி தேவதை வந்து புதன் அப்படின்னு சொல்லி அந்த புதன் காலபுருஷனுக்கு 6வது வீட்டாக வர்றதுனால இப்போ யோகத்தை வச்சு நம்ம நோயை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். யோகி எப்படி கண்டுபிடிக்கணும், அவயோகி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சூரியன் ஆத்மா, சந்திரன் மனம், இந்த ரெண்டையும் சேர்த்து அதிலேருந்து 93 கால்குலேஷனே இல்லை, அது பேர் கால்குலேஷன் சொல்லக்கூடாது. நீங்கள் 93 டிகிரி 20 நிமிஷம் அப்படின்னா எத்தனை நட்சத்திர பாதங்கள்? 93 டிகிரி 20 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறது எத்தனை நட்சத்திரங்களை கொண்டது, உள்ளடக்கியது? எனி கெஸ் சார்? வருஷம் என்னங்க சார்? அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். 7வது நட்சத்திரத்தில் தானே முடியுது. நீங்கள் 93 டிகிரி 20னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஆத்மாவையும் மனதையும் இணைத்து அதனுடன் 7 கட்டம் கூட்டினீங்கன்னா எங்கே வந்துடும்? யோகி புள்ளி கிடைப்பார். அதே ரிவர்ஸில் 7 புள்ளி மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போ 0 டிகிரி சார் உதாரணத்தில் கொடுத்துருக்காங்க. அமாவாசையா சார்? சித்திரை மாதம் அமாவாசை அன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு என்ன யோகம் வரும்? விஷ்கம்ப யோகம் வரும், அப்படி தானே? புக்கில் எல்லாருக்கும் தெரியும் தானே? சூரியன் டிகிரி ப்ளஸ் சந்திரன் டிகிரி, ஆத்மா ப்ளஸ் மனசையும் சேர்த்து நம்ம சொல்லலாம் வதைத்தாரை நட்சத்திரம்னு சொல்கிற 7வது நட்சத்திரத்தை சேர்த்து 8வது நட்சத்திரமான என்ன நட்சத்திரத்தை சொல்கிறோம்? 8வது நட்சத்திரம் என்ன சொல்லுவோம்? தாரையில் மைத்திரத்தாரை. அந்த மைத்திரத்தாரையை பிடிக்கிற இடம் தான் அந்த புள்ளி. அதே ஆன்டி கிளாக் வைஸில் போனீங்கன்னா அதுதான் அவயோகி, சரிங்களா? அப்போது யோகியை பிடிச்சா நோய் போகுன்னா அவயோகியை பிடிச்சா என்ன சார் போகும்? அப்படி கிடையாது. தே ஆர் த 2 sides ஆஃப் த காயின், போத் சைட்ஸ் ஆஃப் த காயின் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நாணயத்தின் 2 பக்கங்கள் தான் அந்த யோகியம் அவயோகியம். ஸோ இந்த யோகியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பகல் பொழுதில் வழிபடணும். இப்போ உங்களுக்கு யோகி ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் இல்லையா, ஜென்ரலாக அந்த நட்சத்திரத்தில் பொறுத்து நம்ம வந்து இது பண்ணுவோம். நான் ஃபர்தராக பேசுகிறேன். 12 மணிக்குள்ளே புத்தகம் வெளியிட்டணும்னு என்னோடய ஆசை. 12:01 யமகண்டமாக வந்துடும். அதனால் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு நம்ம அடுத்த டைம் கிடச்சின்னா நம்ம பேசுவோம். சிறப்பு விருந்தினர்கள்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கு. டயத்தை பொறுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஆண்டாள் புத்தகத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. மதிப்பிற்குரிய திரு ராமநாராயண்ஜி அவருடைய இறைவனை சேர்வதற்கு சில காலம் முன்பு எனக்கு பணித்திருந்த ஒரு முக்கியமான பணி, நான் ஏற்கனவே பத்திரிகை துறையிலிருந்து இந்த அனுபவத்தினால இந்த ஆண்டாள் சம்பந்தமான ஒரு இதை எழுதி வச்சுருக்கேன். இதை புத்தகமாக்கி கொண்டு வரணும். என்னுடைய இந்த உரை, அவங்க பேசிய உரை ரயில்வே துறையில் ஒரு பெரிய பெண் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு அம்மணி அதை எழுத்து வடிவத்து கொண்டு வந்திருக்காங்க. அதை என்கிட்ட கொடுத்து இதில் என்னென்னு சேர்க்கணும், என்னென்னு கரெக்ஷன் பாரு, இதை புத்தகமாக கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆடிப்பூரம் நன்னாளில் ஆடிப்பூரம் மாதத்தில் அதை ஞாபகப்படுத்திட்டார். ஆனால் புத்தகம் சொல்லும்போது அந்த ஆடிப்பூரம் புத்தகம் போது நான் ஆடி போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அது ஒரு பெரிய மகத்தான பணி. ஏன்னா சுவாமிஜி கிட்டத்தட்ட ஒரு 12-15 ஆண்டுகளாக அந்த புத்தகத்தை கொண்டு வரத்துக்கு அவங்க ரொம்ப தீவிர முயற்சி பண்ணாங்க. ஸோ இன்று வரை அது அந்த புத்தகமாக வரலை. என் அன்னை வடிவுடை மாணிக்கம் சம்மதித்தால் அந்த முயற்சியில் தொடர்ந்து இறங்குறோம். அது புத்தகமாக வருவதற்கு அன்னையின் அனுமதியை வேண்டுகிறேன். சரி, புத்தகம் ரிலீஸ் பண்ணிடுவோம். மதிப்பிற்குரிய திரு ராஜேஷ் விவேகானந்தன் ஐயா அவர்கள், டெப்புட்டி சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா,
சென்னை உயர்நீதிமன்ற ஐயா அவர்கள் புத்தகத்தை வெளியிட மதிப்பிற்குரிய முனைவர் மீன்வள பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஐயா சுகுமார் ஐயா அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதை அவர் பண்ணிடுவார். பார்த்திபன் சார் வாங்க 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 வாங்க. திரு ராஜநிலை ஜோதிடம் பார்த்திபன் ஐயா அவர்களும், ராஜநாடி ஜோதிடம் பார்த்திபன் ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். புத்தகம் வெளியிடப்படுகிறது. மருத்துவ ஜோதிடத்தில் பல புத்தகங்கள் வந்திருக்கலாம். இங்கே நம்மக்கிட்டேயே பல மருத்துவ ஜோதிடம் புத்தகங்கள் இருக்குது. பட் இந்த புத்தகம் ஒரு பொக்கிஷம். அதை வாங்கி நம்ம படித்து உணரும்போது தான் அதை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு புத்தகம் இன்றைக்கு ஸ்டார் அகாடமி சார்பில் ஸ்டார் அகாடமி அலுவலகத்தில் கௌசிகன் பதிப்பகத்தார் அச்சிட நாகராஜன் ராமசாமி ஐயா அதனுடைய ஆசிரியராக இருந்து புத்தகத்தை வெளியிடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. புத்தகத்தை வெளியிட்ட திரு ராஜேஷ் விவேகானந்தன் ஐயா அவர்களுக்கும் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட ஐயா சுகுமார், முனைவர் சுகுமார் ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. ஐயாவோட அவங்களுடைய அனுபவம், ஜோதிடம், அவங்களுக்கு இந்த விஷயத்தில் தெரிந்ததை அன்போடு நம்மகிட்ட பகிர்ந்துக்குமாறு மதிப்பிற்குரிய திரு ராஜேஷ் விவேகானந்தன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஸ்டார் அகாடமி திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நன்றி. முதலில் சிறப்புரையாற்றும் எனது அருமை நண்பர் திரு ராஜேஷ் விவேகானந்தன் அவர்களை இந்த பொன்னாடை உங்கள் சார்பாக அணிவித்து உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். இரு பெரும் சீனிவாசன் அவர்களே, முனைவர் சுகுமார் அவர்களே, எனது குரு நண்பர் திரு நாகராஜன் சார் அவர்களே, ஹத்ராஸ் அப்படின்னுட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு துறவி உட்கார்ந்துருக்கார். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சரத் சந்திரர் குப்தர் அப்படின்னு சொல்லி அவர் வெளியில் வராரு. ஒரு சோர்வான ஒரு துறவி உட்கார்ந்துருக்கதை பார்க்குறாரு. உடல்லாம் அவ்வளோ சோர்வாக இருக்குது. ஆனால் அவர் கண்ணை பார்த்தா ஒரு தீப்பிழம்பு தெரியுது. உடனடியாக அந்த தீப்பிழம்பு அவரை இழுக்குது, அவரை நோக்கி. அந்த துறவிக்கிட்ட போகிறார். அந்த துறவி யார் அப்படின்னு சொன்னால் பரிவிராஜக வாழ்க்கை. பரிவிராஜக வாழ்க்கைன்னு நமக்கு தெரியும், இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு. ஒரு சுவாமிஜி, ஒரு துறவியானவர் நாடு முழுக்க சுற்றி வரணும். கையில் பைசா இருக்கக்கூடாது. உணவை யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. கிடைச்சா சாப்பிடுவாங்க, பணம் இல்லாமல் போகணும். அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த சுவாமி விவேகானந்தர் தான் அவர். அவனை அவர் பார்த்த உடனே அவருக்கு உடல்நிலையை பார்த்த உடனே சரி சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறார். சரத்சந்திரர் ஒரு இளைஞர், திருமணமாகாதவர். அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. சரத்சந்திரர் சமைச்சு கொடுக்குற சாப்பிட்டுட்ருக்காரு. சரத்சந்திரர் சுவாமிஜியினுடைய நட்பில் மயங்கி நானும் துறவியாக வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். துறவியாக வரேன் அப்படின்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லைப்பா, உனக்கெலாம் அது வாய்க்காது, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் நெக்லெக்ட் பண்ணுறார். ரொம்ப போராடின உடனே சுவாமி விவேகானந்தர் நீ ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் தானே,
உன்னோட ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போர்ட்டர், அங்கே இருக்கக்கூடிய நலிந்தவர்கள்ட்ட நீ பிச்சை எடுத்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்கிறார். இவரும் எந்த கூச்சமும் இல்லாமல் சுவாமி விவேகானந்தர் சொன்னதை செஞ்சிடறாரு. பிச்சை எடுத்துகிட்டு வந்து சாமிஜிட்ட கொடுக்குறார். இப்போமாவது உன்னுடைய வேட்கை குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். எவ்வளோ கஷ்டமான பணியாக இருக்குது, வேண்டான்னு விட்டுறியா அப்படின்னு சொல்லி. ஆனால் இல்லை நான் கண்டிப்பாக வருவேன். அப்போல்லாம் அடுப்பு கறி தானே சமைக்கிறதுக்கு, அந்த அடுப்பு கறியை எடுத்து மூஞ்சில் பூசிக்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அதையும் பூசிட்டு வந்துடுறார். சுவாமி விவேகானந்தரே ஒரு ஆச்சரியப்பட்டு போகிறார். சரி, வரையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரார். கல்கத்தாவை சேர்ந்த சில பேர் அந்த ஹத்ராஸ் ஊரில் இருக்காங்க. அவங்கெல்லாம் சாமிஜியை பார்க்குறாங்க, போகிறாங்க. திடீர்னு ஒரு ரூமில் இருந்து ஒரு சத்தம் கேட்டுது. சாமிஜி தேம்பி 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 அழுதுறார். அந்த அழுது பார்த்தோன்னே சரத்சந்திரருக்கு ஒரு கஷ்டம். நம்ம எதுவும் குறை வச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி சாமிஜி என்ன காரணத்துக்காக அழுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். சாமிஜி சொன்ன ஒரு விஷயம் சரத்சந்திரர் ரொம்ப ஒரு ஷாக் அப்படின்னு சொல்லலாம், அந்த நிலைமைக்கு கொண்டு போகுது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கிட்ட ஒரு விஷயத்தை இந்த நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்க சொன்னார், இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க சொன்னார். அது என்ன அப்படின்னா, இந்த பிறருக்காக வாழ்கிறது தான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க சொன்னார். அதை நான் எப்படி கொண்டு போய் சேர்ப்பேன், எவ்வளோ நான் ஒத்தையில் எப்படி பண்ண முடியும் அப்படி சொல்லி நான் அழுறேன். குரு சொன்னதை நான் செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் 2 பேரும் இமயமலைக்கு தொடர்றாங்க. சாமிஜிக்கு இப்படி பழக்கம் இருக்கிறதுனால அவர் வேகமாக ஏறுறாரு. இவரால் ஏற முடியல. அப்போ அவர் மனசுலேயே நினைக்கிறாரு, நான் சுவாமிஜிக்கு பாரமாயிட்டனோ கூட போயிட்டு அப்படின்னு சொல்லி. ஒரு கட்டத்தில் உடல்நிலை சரியில்லை, காய்ச்சல் ஆயிடுது, தண்ணீரை கடக்கணும். சாமிஜி அந்த சரத்சந்திரரை தன்னோட தோளில் வச்சுட்டு அவருடைய செருப்பு ஒரு கையில் வச்சுட்டு கூட்டு போகிறார். அந்த தண்ணியில் போகும்போது சரத்சந்திரர் கேட்குறார், பயப்படுறார், தண்ணியில் நான் போயிடுவனோ அப்படின்னு சொல்லி. என்னை எதுவும் விட்டுறாதீங்க தவறி அப்படின்னு. உன் செருப்பையே விடலை, உன்னை எப்படிப்பா விடுவேன் அப்படின்னு சொல்கிறார் சாமிஜி. இதில் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பிறருக்காக வாழ்கிறது வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை நடைமுறையில் சாமிஜி செய்து காமிக்கிறார் தன்னுடைய சிஷியனுக்கு. அப்புறம் இந்த சரத்சந்திரர் ஒரு மிகப்பெரிய துறவி ஆகிறாரு. இது சம்பவம், இது இருக்கட்டும். ஏன் இந்த சம்பவத்துக்கும் இங்கே விழாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற 2வது பார்ப்போம். ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்கிறதுக்கான உரிமை, அது அடிப்படை உரிமை தான் நம்ம அரசியல் சட்டத்தில். அதில் ஒரு அங்கம் ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது. கவர்மெண்ட்டுடைய டியூட்டி ஒரு சுகாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அம்சம் என்ன, ப்ரிவென்டிவ். இது 2வது விஷயம். இதுவும் வருவோம் நம்ம லேட்டாக. எனக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. அந்த கதையை கடைசியாக சொல்கிறேன். அந்த கதையில் ஒரு மனசில் பதிஞ்சதுனால ஜோதிடம் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கையற்ற தன்மை இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டினுடைய எங்கள் அப்பா ஒரு அட்வொகேட், அவர்கிட்ட ஒரு டைப்பிஸ்ட். அந்த அம்மாவுடைய கணவர் ஜோதிடம் பார்ப்பார். அதனால் என்னோடய சொந்தக்காரங்க யாராவது வந்தால் அவர்கிட்ட கூப்பிட்டு போய் விடுறது என் வேலை. அப்படி ஒரு 3 பேரை விட்டது மட்டும் மனசில் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த 3 பேரும் ஒரு காரணத்தினால சவால் விட்டவங்க. அதில் முதல்ல எங்கள் பெரியம்மா பையனை கூப்பிட்டு போகிறேன். அவரை கூப்பிட்டு போனோடனே ஜோதிடர் கேட்குறாரு, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆயிருக்கக்கூடாது, ஆயிருந்தால் இந்த கல்யாணம் டைவர்ஸ் ஆயிரும். 2வது ஒன்று பண்ணுவேன், அதுவும் டைவர்ஸ் ஆயிரும். 3வது ஒன்று தான் நிலைக்கும்னாரு. எங்கள் அண்ணன் என்னை அடிக்காத குறை தான் வெளியில் நான் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கேன், இவன் பாட்டில் இப்படி சொல்கிறான், இவன்ட்டெல்லாம் எதுக்கு என்னையை கூப்பிட்டு வந்து அப்படின்னு திட்டு அவர் போயிட்டார். அடுத்தது பக்கத்து வீட்டில் உலகநாதன் அப்படின்னு சொல்லி அவர் படிப்பு சம்மந்தமாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்தார். ஸ்ரீவைகுண்டம் காலேஜில் அப்போ கெமிஸ்ட்ரி ரொம்ப ஃபேமஸ். அதில் 20 பேரில் இவர் ஒரு ஓசி வேறு கஷ்டப்பட்டு இடம் வாங்கிட்டார்.
கூப்பிட்டு போயிருக்கேன். அவர் நீ ஏதோ படிச்சுட்டு இருக்க, ஆனால் அந்த படிப்பு நிலைக்காது, ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேருவேன் அதுவும் நிலைக்காது, அடுத்து ஒன்று போவேன் அதுவும் நிலைக்காது, அதுக்கு அடுத்து நீ லைஃப்பில் செட்டில் ஆயிடுவேன்னார். அவனு என்கிட்ட வந்து நான் மட்டும் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து முடிக்கலான்னு என் பேர் உலகநாதன் இல்லை, படித்து அந்த பட்டத்தை வீசேன் அப்படின்னு வீட்டு முன்னாடி நின்று சவால் விட்டான். சத்தியமாக சவால் விட்டான். அப்புறம் இது முடிஞ்சுது. எனக்கு இவங்களும் கூப்பிட்டு போய் இந்த திட்டு வாங்கினதோட என் வேலை முடிஞ்சுது. என்னோடய அத்தை பையன் ஒருத்தன் வரும், என் தாய் மாமன் பையன், கூப்பிட்டு போகிறேன் ராமச்சந்திரன் அப்படின்னு. அவன் 10th ஃபெயில். இவர்கிட்ட கூப்பிட்டு போனேன். மொதல் 2 பேருக்கும் நெகட்டிவாக சொன்னார், இவன்கிட்ட பாசிட்டிவாக சொல்கிறார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீ வந்து +2 முடிப்ப, இன்ஜினியரிங் பண்ணுவ, லைஃப் வந்து மிகப்பெரிய அளவில் செட்டில் ஆயிரும்னு. இவன் போய் இவனுக்கு அது ஒரு பெரிய அளவில் டிப்ரெஷனில் இருந்தவனுக்கு பெரிய உற்சாகம். எங்கள் அத்தைக்கிட்ட போகிறேன், ஒரே திட்டு, ஏன்டா அவன்கிட்ட ஒரு ஜோசியர்கிட்ட கூப்பிட்டு போனால் யார்கிட்டையோ கூப்பிட்டு போயிருக்க, ஏன்னா இவன் 10th ஃபெயிலு, இவன் +2 முடிக்க, இவன் +2 முடித்து இன்ஜினியரிங் முடித்து லைஃப்பில் செட்டில் ஆக, நான் விவசாயம் பண்ணுவானா, ஏன்னா எங்கள் காயாமொழி அவங்களுக்கு நல்ல நிலப்பலம் இருக்குது, அதை பார்ப்பானான்னு உன்னைய கூப்பிட்டு போச்சோன்னா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் காலம் கடந்தது. அதே நேரத்தில் மதுரையில் நான் இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது ரத்னகுமார் என்னோடய நண்பர் வந்து ஒரு ஜோதிடம் பார்க்குறக்கா போகிறாரு, என்னையும் கூப்பிட்டு போகிறார். நான் அரசடி பக்கத்தில் என்னோடய ஆர்கனைசேஷனுடைய அலுவலகம் இருந்ததுனால அங்கே தான் வரேன் வா அப்படின்னு சொன்னார். சேர்ந்து போனோம். அங்கே போனால் அவர் வந்து ஒரு 5-6 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கோம். நான் ஒரு 4-5 நட்சத்திரம் சொல்கிறேன், இந்த நட்சத்திரத்தை தவிர வேறு யாராவது இருந்தால் கை தூக்குங்க அப்படின்னார். உடனே சொன்னார், எல்லாமே ஒரே அவர் சொன்ன நட்சத்திரத்துக்குள்ளே தான் இருந்தோம், யாரும் எழுதால, இப்படின்னா மட்டும்தான் இப்போ சந்திக்க முடியும், அதான் ஜோசியம் அப்படின்னு சொன்னார். அது எங்கேயோ எனக்கு மனசில் பட்டுச்சு, எப்படி ஒரு ஆள் எல்லாரோடைய நட்சத்திரத்தையும் இங்கே சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி. இதே காலகட்டம் ஊருக்கு போகிறேன். இங்கே அந்த உலகநாதன் வந்தான், எங்கப்பா இருக்கார் அந்த ஜோசியர் அப்படின்னா. யாருப்பான்னே. என்னை ஒரு தடவை கூப்பிட்டு போனியான்னு. ஏன்னே, இல்லை அவர் சொன்ன மாதிரியே நடந்தது, நான் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கும்போது சென்னைக்கு வந்தேன் ஒரு இன்டர்வியூக்காக, எங்கள் அண்ணன் சும்மா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னான். அதில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். எங்கள் அண்ணன், உன்னையெல்லாம் படிக்க வச்சு என்னத்துக்குடா, நீ இப்போ வேறு எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்க, ஒரு இன்டர்வியூவில் பாஸ் பண்ண முடியல ஒரு கெமிஸ்ட்ரியில் அப்படின்னு சொன்னான். அந்த ஆதங்கத்தில் இன்னொரு கம்பெனியில் இன்டர்வியூக்கு போனேன், வேலை கிடச்சிது, கிடைச்ச வேலையை ஏன்டா விடுற அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சேர்த்து விட்டாங்க. ஆனால் இப்போ நான் அப்படி மாறி மாறி இப்போ ஸ்விக்கில் ஒர்க் பண்ணுறேன், என் லைஃப் செட்டில்டு, அவரை பார்க்கணும், நான் சவால் விட்டேன், அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா. எங்கள் அண்ணனை பார்க்க போகிறேன், டேய் அந்த ஜோசியர் எங்கடா இருக்கார், அவர் சொன்ன மாதிரியே எனக்கு எனக்கு தெரியும், முதல் ஒய்ஃப் டைவர்ஸ் ஆனது தெரியும், ஆனால் அவர் 2வது கட்டினது தெரியாது, 3வது கட்டினது தெரியாது, இப்போ நான் நிம்மதியான வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னார். அதோட எங்கள் அத்தை, அவன் +2 முடிக்கவும் சிவந்தி ஆயத்தனார் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்தாங்க, அங்கே ஜாயின் பண்ணான், HCLல வேலைக்கு சேர்ந்தான், ஃபாரின் போனான், இப்போ லைஃப்லாம் செட்டில் ஆகி ஊர்லேயே நல்ல வீடெல்லாம் கட்டி இப்போ போதும், வாழ்க்கை சம்பாதிச்சது போதும் அப்படின்னு சொல்லி செட்டில் ஆகி. இப்போ இதில் விஷயம், அந்த ராமச்சந்திரனுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டது என்ன அப்படின்னு சொன்னால், அதுதான் ஜோசியம். உண்மையிலே அந்த விஷயங்கள் ஜோதிடத்தின் மூலமாக சொன்னார் சொல்லலை, ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய அளவில் உந்துதலை கொடுத்து என் வாழ்க்கை போச்சு. ஏன்னா அந்த காலத்தில் 10th ஃபெயில் ஆனால் என்ன அளவில் நம்ம ப்ரெஷர் கொடுப்போம், அந்த ப்ரெஷரில் இருந்து ஒருத்தனை மீட்டு கொண்டு வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் ஜோசியம். இப்போ வருவோம். சார் ஒரு விஷயம் சொன்னார், ஜோதிடத்தினை ஏன் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், எப்படி முக்தி அடைகிறது அப்படின்னு சொல்லி. எப்படி முக்தி அடைகிறதுன்னு சுவாமிஜி என்ன வழி சொல்லியிருக்காரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மட்டும் இல்லை, நம்ம பெரியவங்க எல்லாமே சொன்னது என்னது, மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு. ஏன் அதை சொன்னாங்க, முக்தி அடைகிறதுக்கான வழி தொண்டு தான் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு தொண்டை தான் நாம் எல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி ரைட் டு லைஃப் எங்கே இருக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுத்தா வரும், அவனுக்கு என்ன நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா வரும்,
அந்த நம்பிக்கையை நாம் ஆலோசனை மூலமாக இன்றைக்கி நிறையா அரசாங்க முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குது. பள்ளிகளில் கூட நேற்று கூட ஒரு பள்ளி மீட்டிங் போயிருந்தேன். வெறுமனே ஒரு கவுன்சிலரே வச்சுருக்காங்க. ஏன் இன்றைக்கி உடைய சின்ன குழந்தைகள் கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடுறாங்க, அது ரிலீவ் ஆகணும்னு. அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, சின்ன குழந்தைகள் அவங்களே போகிறாங்களாம் கவுன்சிலர்கிட்ட, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்களாம். அது அவங்க ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க. அந்த அளவுக்கான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அதில் மிகப்பெரிய பணியை நம்ம தான் செஞ்சிட்ருக்கோம். ஏன் கஷ்டம் வந்த உடனே அவன் எங்கே போகிறான், கடவுள்கிட்ட போகிறானோ இல்லையோ, அப்போந்தான் கேட்பாங்க, ஏதாவது உனக்கு தெரிஞ்ச நல்ல ஜோசியர் இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி. அதனால் நாம் செஞ்சிட்ருக்கிற பணி வந்து அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பணி. நாம் அதை படிச்சுக்கிட்டு இருக்கலாம். நாம் ஒரு மிகப்பெரிய சமூக சேவை செஞ்சிட்ருக்குறோங்க கண்ணோட்டத்தோடு படிக்கணும். அதுதான் சாமிஜி சொன்ன கதை, ரைட் டு லைஃப்பில் அதில் தான் இருக்குது. சார் நமக்கு சீனிவாசன் சார் நம்மளை நோக்கி சொன்னதும் அந்த விஷயத்தை நோக்கி தான். இப்போ ராமசாமி சார், நாகராஜன் சார் வருவோம். எனக்கு இந்த வழக்கறிஞர் பணியில் ஈடுபட்டு இருக்கிற நேரத்தில் கிருஷ்ணாங்கிற ஒரு மூலமாக சார் அறிமுகமானார். அப்போ சார் வந்து பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சொன்ன மாதிரி அவர் கணக்கு மட்டும் இல்லை, வழக்கும் பார்க்கக்கூடிய சட்டம் தெரிஞ்சவர் தான். ஆனால் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அவர் எதனா சில நேரங்களில் சட்டம் பற்றி ஒரு டவுட் கேட்பார். ஆனால் அந்த டவுட் இதுவரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு டவுட்டாக இருக்கும். சாதாரணமான விஷயங்களுக்கு அவர் என்றைக்குமே ஃபோன் பண்ண மாட்டார். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நாமளும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணால் தான் சொல்ல முடியும். ஆனால் இதில் என்னென்னா, அந்த விஷயம் தெரியாமல் நம்மகிட்ட கேட்குறதில்ல. அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ரிசல்ட் வச்சுருப்பார். ஃபீல்டில் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க இதை அதே கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் பண்ணுவார். அப்படி எங்களுடைய பழக்கம். அவர் பேங்கில் இருந்தபோது சர்ஃபாசி இந்த விஷயங்களுக்காக பண்ண பழக்கம். அப்படி சார் ரிட்டையர்ட் ஆன பிறகும் அது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. எங்களுடைய இந்த மாதிரியான சட்ட பரிமாற்றம் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா கிட்டத்தட்ட 70 வயசு தாண்டிட்டாங்க. அங்கே ஊரில் அப்போ வரைக்கும் நம்பர் 1 திருச்செந்தூரில் அப்பா தான் அட்வொகேட், சிவில் அட்வொகேட். அதனால் அப்பா சிரமப்பட்டுட்டு இருக்காங்களே, நம்ம ப்ராக்டிஸை திருச்செந்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தேன். கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி ஒரு எங்கள் சித்தப்பா, அவர் ஜோதிடம்லாம் படிச்சுட்ருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டேன், சித்தப்பா நான் அப்படி ஊருக்கு போயிடலான்ட்டு இருக்கேன், உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அவர் நான் சொன்னால் நல்லா இருக்காது, நான் ஒருத்தட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தங்கசாமி அவர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. இப்போ பிரபலமாக யூடியூப் எதை தட்டினாலும் அவரோட பேர் வந்துகிட்ருக்கு. அங்கே போனால் அவர் வந்து என்கிட்ட சொன்னார், நீ இப்போ ஊருக்கு போகாத, ஊருக்கு போகணுன்னு நினச்சாலும் முடியாது, உனக்கு ஒரு அரசு பதவி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லி நான் சென்னையில் இருந்து கிடைத்த பொறுப்பு தான் இந்த டெப்டி சொலிசிட்டர் ஜெனரல். அதில் 2வது முறையாக எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நாம் பண்ணிகிட்ருக்கோம் ஜோதிடத்தின் மூலமாக. அதில் இந்த மருத்துவ ஜோதிடம் விஷயம் ரொம்ப அவசியமாக மக்களுக்கு தெரியப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி எப்படி ஒவ்வொரு துறையும் மக்களை வந்து ஏமாற்றிட்டு இருக்கிற முறையில், மக்கள் போய் ஏமாந்துட்டுருக்கிற ரீதியில் மருத்துவமும் அந்த நோக்கி போய்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பல்வேறு கட்டத்தில் பார்த்துருப்போம். ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்க வீட்டில் பர்சனலாக இருக்கும், செகண்ட் ஒப்பீனியன் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு போகிறோம். அப்போ இந்த விஷயத்தின் மூலமாக நாம் அதை சரியாக தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா எவ்வளவு டெக்னாலஜியில் நம்ம கூட இருந்தாலும் இன்னை வரைக்கும் இதுக்கான காரணம், நோய்க்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையை பல நேரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் சார் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியது. இதில் ஒரு ஸ்டார்ட் அவுட்டில் ஸ்பெஷாலிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அவர் எதுவுமே வந்து 100% சரியாக தெரிஞ்ச பிறகு தான் ஒரு விஷயத்தை அவர் இறங்குவார். அதனால் இந்த விஷயமும் கூட அந்தளவுக்கு ஒரு நுட்பமான முறையில் செஞ்சுருப்பாங்க. அந்த விஷயத்தில் நாம் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கணும். முதல்ல ஒரு கதை நான் சொல்கிறேன்னு சொன்னேன். என்ன அப்படின்னு சொன்னால்,
ஒரு நபர் ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறார். அந்த ஜோதிடர் வந்து ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிறார். இவர் ஏன் நாளைக்கு வா அப்படின்னு சொன்னார்னா, அடுத்த நாள் இன்னைய நைட்டோட இவருக்கான காலம் முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் அவருடைய கணக்கு. அதனால் நாளைக்கு வான்னா இவர் வரமாட்டார், அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். இப்போ போகிற வழியில் இப்போ இந்த மாதிரி மழை பெய்யுது. இன்னும் ஒரு பாலடைஞ்ச கோயிலில் வெயிட் பண்ணுறார். ஐயோ சாமி, உன் நிலமை இப்படி இருக்க, நான் உனக்கு எதனா பண்ணணும், ஒரு நல்ல கோயிலை கட்டணும், நல்ல எல்லாம் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். நினச்சிட்டு மழை முடிஞ்சிருது, அவர் வீட்டுக்கு போயிடுறார். திரும்ப அடுத்த நாள் ஜாதக கட்டத்தை தூக்கிட்டு இங்கே வராரு. இப்போ ஜோதிடருக்கு ஒரு பெரிய ஷாக். ஏடா, நேற்று தானே நாம் சொல்லி இவரை காலம் முடிஞ்சதுன்னு அனுப்பினோம், அதுக்கு இடையில் என்ன நடந்தது அப்படி சொல்லி கேட்குறார். அப்போ இந்த மாதிரி கோயிலில் இருந்தேன், சாமியை பற்றி கவலைப்பட்டேன், ஒரு கோயில் கட்டணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி. அதனால் என்னதான் நாம் இந்த விஷயத்தில் ஈடுபட்டால் கூட இறைவனுடைய அனுக்கிரகமும் நமக்கு தேவை. இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைகள் போயிட்டுருக்கு அப்படி சொன்னால், சமுதாயத்தில் வெறும் ஜாதகம் விஷயங்கள் ஏதோ ஒரு பரிகாரத்துக்காக மட்டுமே அப்படி இல்லாமல் நம்ம வாழ்க்கையோட மாற்றக்கூடிய சக்தி ஒன்று இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு சேர்த்து இந்த ஜோதிடத்தை பண்ணணும். சார் அந்த விஷயத்தை தான் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் எனக்கும் ஒரு பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து விடைபெறுறேன். வணக்கம். ரொம்ப ஒரு அருமையான அற்புதமான சிறப்புரை. ஜோதிடத்தை படித்தா மட்டும் பத்தாது, இறை அனுகூலமும் எவ்வளவு அவசியங்கிறத அவர் நமக்கு அருமையாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்து வாழ்த்துறை மதிப்பிற்குரிய முனைவர் சுகுமார் ஐயா அவர்கள், முன்னாள் பல்கலைக்கழக மீன்வள பல்கலைக்கழக துணைவேந்தர். இப்போ அவரை கௌரவப்படுத்தும் விதமாக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அணிவிக்கிறோம். இங்கு கூடியிருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் விற்பனர்கள் ஆகிய இருவருக்கும் பாலாருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே ஜோதிடத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் அறிந்தவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். திரு ஆர் சீனிவாசன் அவர்கள் அதற்கும் மேல் ஒருபடி சென்று சிறப்புரையாற்றுபவர் யதார்த்தமாக பல உதாரணங்களுடன் ஜோதிடத்தின் முக்கியத்துவத்தை இங்கு பகிர்ந்தார்கள். எனக்கு தெரிந்தது இந்த ஜோதிட நூலாசிரியரை மட்டும்தான். ஜோதிடம் என்பதற்கு எனக்கு தெரிந்த உறவு அது மட்டும்தானே தவிர ஜோதிடத்தை பற்றி எதுவும் தெரியாது. இவர் எழுதிய அடிப்படை ஜோதிடம் என்ற புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதுமாறு என்னை அவர் கேட்டுக்கொண்டார். அப்பொழுதுதான் ஜோதிடம் என்றால் என்ன என்பதை பற்றியே ஒரு அறிமுகம் எனக்கு கிடைத்தது. அதற்கு நான் ஒரு அணிந்துரை எழுதினேன். அதிலும் ஜோதிடத்தை பற்றி எழுதவில்லை, ஜோதிட நூலாசிரியரை பற்றி தான் எழுதினேன். ஆக ஜோதிடத்தில் எனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை அப்படின்னா பெரிதளவில் எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அதை பற்றி தெரியாது என்பதுதான் உண்மை. ஜோதிடம் மேல் நம்பிக்கை உண்டா இல்லையா என்பதை பற்றி நான் பேச வரவில்லை. ஜோதிடத்தை பற்றி எனக்கு தெரியாது. நாங்கள் வளர்ந்த சமூகம் எப்படின்னா உழைப்பு மட்டும்தான் அப்படிங்கிறத நம்பியே இருக்கக்கூடிய ஒரு சமூகம். ஆக ஜோதிடம் அதே போல் இறை அனுகூலம் என்பது எங்களுடைய குலதெய்வ வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடு இதுதான் இருக்குமே தவிர பெரிய அளவில் பூஜை புனஸ்காரங்கள்லாம் நாங்கள் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் மீறி ஒருவர் இப்படி பல புத்தகங்களை வெளியிட்டு
ஜோதிடத்திற்கான மிக தொண்டு ஆற்றி வருகிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு வாழ்த்துறையாகத்தான் நான் இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறேனே தவிர இதை நான் வந்து ஜோதிடத்தை பற்றி சொல்வதற்கான தகுதி எனக்கு இல்லை என்பது தான் உண்மை. இந்த நூலாசிரியர் பேராசான் நாகராஜன் ராமசாமி அவர்களை எனக்கு 35 ஆண்டுகளாக தெரியும். எனது உறவினர், மிகச்சிறந்த நண்பரும் கூட. இவர் வங்கி ஊழியராக இருந்த போதும், இவர் பல முயற்சிகளிலே ஈடுபட்ட பொழுதும், சில விஷயங்களை அந்த காலத்திலிருந்தே என்னை வந்து ஒரு தம்பி தான் அவருக்கு உறவு முறையிலையும் தம்பி மாதிரி எல்லா விஷயத்தையும் என்னை பகிர்ந்து கொள்வார். அதிலிருந்து பல அனுபவங்களையும் படிப்பினையும் நான் கற்றிருக்கிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கி கூப்பிட்டு என்னை இந்த விழாவோடு இணைத்து கொண்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் பன்முகத்தன்மை உள்ளவர் என்பதிலே யாருக்கும் எந்த ஐயப்பாடும் வேண்டாம். இவர் ஜோசியத்திற்கு வருவதற்கு முன்னாலே பல துறைகளிலே அவருடைய முயற்சியை முழுவதையாக, அதாவது எந்த விஷயத்தை எடுத்தாலும் அவர் எப்படி செய்வார்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும், எப்படி பழகுவாருங்கிறது தெரியும். அவருடைய தொழிலில், அவருடைய திறன்களில் எவ்வளோ தூரம் ஈடுபாட்டோடு இருப்பார்னு தெரியும். அவருடைய ஜோதிடத்தின் அணுகுமுறையும் எனக்கு தெரியும். அதுபோக நண்பர்களுக்கு உதவுவார், எவ்வளையெல்லாம் உதவுவார், எப்படி செய்வார், பழகுவது எப்படி என்பதெல்லாம் பல விஷயத்தில் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தவர். இல்லை அவரை பார்த்து நான் வேர்ந்திருக்கிறேன். அதை தான் முழுசாக கற்றுக்கிட்டேன்னு நான் சொல்ல முடியாது. அவரை பார்த்து வேர்ந்திருக்கிறேன். அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ஆசைப்படுறேன். ஒன்று வந்து அவருடைய எந்த துறையாக இருந்தாலும் அவர் எவ்வளவு சிரத்தையுடன் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வார், எடுத்துக்கொள்வார். அது பேங்கிங்காக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், ஒரு பொது அறிவாக இருக்கட்டும், ஆழ்ந்த ஒரு கருத்தோட ஒரு விஷயத்தை எப்படி செய்யணுமோ அதை சொல்லுவார். திருவள்ளுவர் கூறியது போல, பொருள் கருவி காலம் வினையுடன் ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். ஒரு செயலை செய்வதற்கு 5 விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். ஒன்று பொருள், அதற்கு தேவையான செல்வங்கள் இருக்கிறதா. கருவி, அது சரியான செய்முறை டூல்ஸ் இருக்கிறதா. காலம், எந்த காலத்தில் செய்தால் அது கைகூடும். வினை, செய்முறை தெரிகிறதா, எந்த இடத்துல செய்தால் சரி. இவற்றை எல்லாம் தீர ஆராய்ந்து செய்தால் மட்டுமே அது நன்மை கூடும். இவையெல்லாம் வந்து சரியாக செய்யக்கூடியவர் நம்மளுடைய ஜோதிட ஆசான். அப்புறம் ஜோசியத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லோரும் நல்லா சொல்லிட்டீங்க. அதனால் அதை சொல்கிறதுக்கு எனக்கு அருகதையும் கிடையாது. ஆனால் அவருடைய அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் துணைவேந்தராக இருக்கும் பொழுது பல சிரமங்கள், உங்களுக்கு தான் தெரியுமில்ல, துணைவேந்தராக இருக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு தொழில். பார்க்குறதுக்கு அது பெருசாக இருக்கும். கவர்மெண்ட்லேருந்து பிரச்சனை வரும், மத்தளம் மாதிரி அங்கேருந்து ஒரு இடி, இங்கேருந்து ஒரு இடி, முழு நேரம் இதான் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆவர்த்தனம் ஃபுல்லாக என்ன இருக்கும்னா, மேலேருந்து கேட்குறத நம்மளால் செய்ய முடியாது, கீழே இருந்து எதிர்பார்ப்பையும் நம்மளால் செய்ய முடியாது. அப்படி ஒரு நிலைமை வரும்போதெல்லாம் நான் போகிறது ஒரு ஆலோசனைக்காக இவர்கிட்ட போவேன். அவர் உடனே ஜோசிடம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தை பார்ப்பார். பார்த்துட்டு அவர் எப்போ பார்த்தாலும் எனக்கு நெகட்டிவான ஒரு கனோட்டேஷனை கொடுத்ததே இல்லை. எப்போ சென்னாலும் அடுத்து ஒரு 2 மாதத்தில் இதெல்லாம் சரியாயிரும். குரு பயிற்சி வருது சரியாயிரும், சனி பயிற்சி வருது சரியாயிரும். ஆனால் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அவனோட சொன்ன வார்த்தைகள் மட்டும் என் உள்மனதில் என்ன சொல்லும், ஆஹா நமக்கு எல்லாம் சரியாக போகிறது என்ற பிரச்சனையை நான் வந்து தீர எனக்கு அணுகுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதற்காக இங்கே உள்ள ஜோசிய ஆர்வலர்கள் அல்லது ப்ராக்டிஷனர்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்கிறது ஒன்று தான், மக்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது தான் ஜோசியர் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைன்னா மருத்துவர், அப்புறம் நம்ம யார்கிட்ட போகிறோம், கடவுள், அடுத்து ஜோசியர்கிட்ட போகிறோம். ஆக இந்த ஜோசியம் சொல்கிறவங்க பாசிட்டிவாக 2 வார்த்தை சொல்லுங்கள், அவர்களுக்கே அது ஒரு உத்தியோகம் பிறக்கும். அந்த உத்வேகத்தில் அவங்க வந்து சிறப்பாக செய்ய முடியும். அதனால் நெகட்டிவாக சொல்லுறேன். எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் இருக்கார், என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு நண்பர். அவரும் பல புத்தகங்களை படித்து ஜோசியம் சொல்லுவார். ஒரு விஷயம் சொன்னோடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், நான் கேட்கவே மாட்டேன். ஃபோன் பண்ணி சொல்லுவார், உனக்கு நேரம் சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. எப்படி நடந்துக்கோன்னு சொல்ல மாட்டார், ஆனால் ஜோசியத்தை பார்த்து நீ ரொம்ப கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி பயம் காட்டுவார். அது உண்மையிலே நமக்கு நம்ம நல்லா இருந்தால் கூட பக்குன்னு இருக்கும். இது என்னடா இது, நம்ம நல்லா தானே இருக்கும், இவர் ஏதோ பிரச்சனை வருங்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர்கிட்ட போனவுடனே சொல்லுவார், எல்லாம் சரியாக போயிடும். என்ன அவர் சொல்கிற ஒரே பரிகாரங்கள் என்னென்னா, இந்த தெய்வத்தை போய் வழிபடு, இந்த நாளிலே போய் செயல்படு அப்படிம்பார். அது எவ்வளோ தூரம் ஒரு உத்வேகம் கொடுக்குங்கிறது இந்த அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த வகையில் ஒரு வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன், கஷ்டத்தில் வர்றவங்களுக்கு உடனே நீ பாதகம் வந்துடும் அப்படின்னு சொல்லாதீங்க. அதை எப்படி சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுங்கள். அதை இப்படி செய்தால் சரியாகும் என்று சொன்னீங்கன்னா வர்றவங்களுக்கு ஒரு நிம்மதியோடு செய்வாங்க. அந்த ஒரு நிம்மதி தானே மனிதர்களுக்கு தேவை. ஆக நம்ம வந்து சொல்கிற விஷயங்களை எப்படி எடுத்து சொல்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்புறம் இன்னொரு விஷயங்கள் இவரை பற்றி நான் பார்த்துக்கிட்டது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த விஷயத்தை சொன்னால் கூட அது மற்றவங்களுக்கு எப்படி புரியுமோ அதுபடி அழகாக சொல்லுவார். அவர்களுடைய அந்த ஒரு டவுட்டை கூட கிளாரிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். என் பொருளவாக பிறர் தான் நுண் பொருள் காண்பதறிவுன்னு திருவள்ளுவர் ஒரு குறளை சொல்லுவார். அதாவது எந்த ஒரு நுட்பமான பொருளையும் மற்றவர்களுக்கு சொல்லி செய்யணுமா, அதாவது அவங்களுக்கு புரியும்படி சொல்லுவதற்கு ஒரு தகுதியானவர். அப்படி மட்டும் இல்லை, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் வாங்கி அந்த நுட்பமான விஷயங்களையும் கூட மற்றவர்களுக்கு எளிதாக்கி சொல்லக்கூடியவர். அந்த விஷயத்திலேயுமே இவர் வள்ளுவத்தை வழங்கி வருபவர் என்று கூட நான் சொல்ல வேண்டியிருக்கும். இவ்வளவு சிறப்புமிக்க விஷயங்கள் இருந்தால் கூட என்றைக்குமே பெருமை கொண்டதும் கிடையாது. என்ன எப்போவுமே அடக்கமாக. இன்னொரு விஷயம் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, எந்த ஒரு நம்மளுடைய ஏற்றத்திற்கும் தாழ்வுக்கும் நம்மளுடைய செயல்பாடுகளே காரணம் அப்படிம்பார். இது ஊழ்வினை அப்படி விதி அப்படின்லாம் சொல்ல மாட்டார். நம்ம செய்கிற விஷயங்களால நம்மளுடைய கர்மா தான் நம்மளுடைய பலனுக்கு காரணம் என்பதை சொல்லுவார். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவர்தம் கர்மமே கட்டளைக்கல். அந்த கர்மமே கட்டளைக்கல்லுங்கிற விஷயத்தை கரெக்டாக சொன்னால எப்போவுமே நான் அவர்களுடைய டிஸ்கஸ் பண்ணிட்டு போனேன்னா என்னுடைய அணுகுமுறையை சில விஷயங்களை நான் மாற்றிக்கிடுவேன். நம்ம செய்கிறதுனால என்ன பாதிப்பு வருகிறது, இதனால் இவ்வளவு அஃபெக்ட் ஆகிருக்கனால இந்த மாதிரி ஒரு பெட்டிஷனை தட்டி விடுறான், அனாவசியமாக நமக்கு தொந்தரவு வருது, அவனை கூப்பிட்டு பேசு. அந்த பொறுமை நிதானம். நட்புலையுமே அப்படி தான் சொல்லுவார். யார் பெரியவர் சிறியவர் என்று பார்க்காமல் எப்படி பண்ணுவார்னா, அதாவது சோர்தலும் கூம்பலும் அற்றது உறவு அப்படிங்கிற மாதிரி அந்த உறவில் அவர் பெருசாக மகிழ்வாகவும் இருக்க மாட்டார், செல்லையும் கோவப்படவும் மாட்டார். அந்த ஒரு நிதானத்தை கடைபிடிப்பவர். ஸோ இப்படிப்பட்ட ஒருவர் ஒரு செயலை செய்தால் அது நிச்சயம் சரியாக இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. நிறைய பேர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பார்த்திங்கன்னா மன சோர்வு, உடல் தளர்வு, ஒரு மாதிரி விரக்தியில் இருப்பாங்க. ஆனால் இவர் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் சுறுசுறுப்புடன் ஏன்னா மக்களுக்கு எந்த விதத்தில் பயன்படலாம் என்று புதிதாக ஒரு பரிமாணம் எடுத்திருக்கிறார் இந்த ஜோதிட ரூபத்தில். ஆக இந்த ஜோதிட இது மட்டும் இல்லை, இன்னும் மென்மேலும் அவர் சொன்ன மாதிரி இந்த பைப் லைனில் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசிக்கிட்டு வரும்போது சொன்னார், நிறைய கடல் தான் இதில் நிறைய விஷயங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இவர் கடல் மாதிரி விஷயங்கள் இருக்குன்றாரு. இவர் அருவி மாதிரி சில விஷயங்களை கொட்டி கொண்டிருந்தார் சீனிவாசன் அவர்களும். ஏன்னா இப்படிலாம் இருக்கும்போது இது ஒரு பெரிய உலகம். அந்த உலகம் எனக்கு ஒரு சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் கூட அதில் சம்மந்தப்பட்டவர் எனக்கு சம்மந்தப்பட்டவர். ஆகவே அவருடைய பணி மென்மேலும் தொடர வேண்டும், பணி சிறக்க வேண்டும், கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் என்று கூறி இப்படி ஒரு நல்ல நிகழ்விலே என்னையும் இணைத்து கொண்டதற்கு, இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா கூட என்னை இணைத்து கொண்டதற்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் பேசின அத்தனை விஷயமே ஜோதிடம்தான். ஒரு ஜோதிடரோடு பழகுவதே மதிப்பிற்குரிய மருத்துவ ஜோதிட பேராசன் சீனிவாசன் அவர்கள். ஒரு ஜோதிடத்தை அடுத்தவர் கற்றுக்கொள்வதற்கோ தெரிந்து கொள்வதற்கோ முதல் விஷயம் ஒரு ஜோதிடரோட பழகணும். அப்படி ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் நிறைய ஜோதிட விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு டிப்ஸும் கிடச்சிருக்கு. நம்ம எழுதுகிற புத்தகத்துக்கு அணிந்துரை எழுத சொல்லியிருந்தோம். இப்போ ஜோதிடத்தை படிச்சிடறோம்ல, முதல் புத்தகம் அடிப்படை ஜோதிடம் டிப்ஸு அணிந்துரை, அடுத்து வேதாங்க ஜோதிடம் எழுதணும். அதுக்கு பிறகு ஒரு 4வது புத்தகம் எழுதும்போது இருப்பதிலே மிகச்சிறந்த அருமையான கலை ஜோதிடக்கலை அப்படின்னு நம்மளே சொல்லிடுவோம். ஸோ ரொம்ப அருமையாக சிறப்புரை நிகழ்த்தியிருந்தீங்க. எங்கள் எல்லோருக்குமே நீங்கள் தான் உறவு.
ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து இப்படி ஒரு புத்தகம் ஒரு 4 குழந்தைகளை ஈன்றெடுத்திருக்காருன்னு சொன்னேன். அதை எழுதிய அனுபவங்கள், இந்த புத்தகம் குறித்த விஷயங்களை மதிப்பிற்குரிய திரு நாகராஜன் ராமசாமி சார் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவிற்காக இந்த ஆடிப்பெருக்கு என்ற நல்ல நாளிலும் உங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஜோதிடத்தின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பால் ஆர்வத்தால் இன்று நீங்கள் இங்கு வந்து எங்களுடைய புத்தக வெளியீட்டிற்கு பெருமை சேர்த்ததற்கு முதலில் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய நிகழ்ச்சி முதல்ல 2 புக்கு வந்து பதிப்பகத்தார் வந்து அவங்களா ஏன்னா நம்ம இங்கே சென்னையில் இருக்கோம், அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவரும் ஒரு ஈர்ப்பால் என்னோட வந்தவர். அவர் வந்து ஒரு கமர்ஷியலாக அதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் வரல. சார் உங்கள் யூடியூப்பில் அவங்க பாடங்களை எல்லாம் கேட்டேன், காணொலிகள் நான் ஏற்கனவே வகுப்பு எடுத்த காணொலிகள்லாம் யூடியூப்பில் கிட்டத்தட்ட 300 காணொலிகள் இருக்குது. அதை நான் கேட்டேன். உங்களுடைய ஜோதிட அணுகுமுறை வந்து வித்தியாசமாக இருக்குது, இது வந்து மக்களுக்கு வந்து போய் சேர வேண்டும், அதனால் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை. நீங்கள் கண்டென்ட் கொடுங்க, நான் பப்ளிஷ் பண்ணுறேன், அவ்வளோதான், நோ டேர்ம்ஸ். ஏன்னா சரி கேட்குறாரு, ஆர்வமாக கேட்குறாரு, என்ன வேணாலும் செய்யட்டும், ஏன்னா எப்படியாவது ஜோதிடம் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேதாங்க ஜோதிடத்தை முதல்ல அவருக்கு கொடுத்தேன். நான் எதிர்பார்த்ததற்கு மேலாக 2 மாதத்தில் கிட்டத்தட்ட அதுதான் முதல்த்து வந்து 8 ப்ரூஃப் பார்த்தோம். இப்போ கடைசியாக இப்போ இந்த மருத்துவ ஜோதிடம்னா 2 ப்ரூஃபில் கிளியர் ஆகிடுச்சு. அவரும் முன்னேறிக்கிட்டார். அதனால் முதல் வேதாங்க ஜோதிடம் வந்து 8 ப்ரூஃப். ஏன்னா அவர் முதல் முறையாக போடுறாரு. ஆனால் அவர் ஒரு பப்ளிஷரு, அவர் ஆன்மீக பொருட்கள் விற்பனையாளர். அவரும் ஜோதிட புத்தகத்தை, அவரோட சொந்த ஜோதிட புத்தகத்தை 2 புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கார். இருந்தாலும் சார் உங்கள் இது வித்தியாசமாக இருக்குது, ஆனால் நான் ஒரு முழு முயற்சி சிரத்தை அப்படி ஒரு சிரத்தை. இன்றைக்கி தேதிக்கு இந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியாக ஒரு புத்தகம் வெளியிடுன்றது ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா அது ரொம்ப சிரமம் எடுத்து 2 மாதத்தில் முடித்தார். 8 ப்ரூஃப் ரீடிங். ஏன்னா ஒரு 400 பேஜ் இருக்க ஒரு புத்தகத்தை 8 ப்ரூஃப் ரீடிங் பண்ணுறது, அதை சரி பண்ணுன்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது அந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அதை அவர் கொண்டு வந்து அதை வெற்றிகரமாக அவர் வெளியிட்டார். ஆனால் அதை அவரே வெளியிட்டுக்கிட்டார். அப்போ ஆனால் அதற்கு வந்த வரவேற்பு, அந்த புத்தகம், ஏன்னா இந்த காலத்தில் எல்லாமே டிஜிட்டலில் போயிட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி ஹார்ட் காப்பி மக்கள்கிட்ட போய் சேருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனால தான் நானே அந்த ரொம்ப காலம் தள்ளி போட்டிருந்தேன். ஆனால் அவர் சார் உங்களுக்கு ஒரு ரிஸ்க்கும் கிடையாது சார், நீங்கள் கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு சார் அப்படின்றனால அவர்கிட்ட கொடுத்தேன். போயிட்டு அதனோட வரவேற்பு பிரமாதமாக இருந்தது. அதை பார்த்துட்டு தான் அவர் சார் மேலும் மறுபடியும் நீங்கள் கொடுங்க சார்னார். அப்போது அவரே நீங்களே சொல்லுங்கள் என்ன டாபிக் கொடுக்கலான்னு. மார்க்கெட்டில் அடிப்படை ஜோதிடத்துக்கு முந்தி லிப்கோ அடிப்படை ஜோதிடம்னு ஒரு புக் இருக்கும். இப்போ அது காலப்போக்கில் அது இல்லை. இன்னொன்று அவங்களுடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும், காலத்துக்கு ஏற்றபடி ஜோதிடத்தை. ஏன்னா என்றைக்கு உலகத்தில் முதல் மனிதன் தோன்றி விட்டானோ அன்றைக்கே ஜோதிடம் ஆரம்பிச்சிருச்சு. சூரியனை பார்த்தா சந்திரனை பார்த்தா அதான் கண்கண்ட தெய்வம், பகல் இரவு அப்படின்னு சொல்லி ஜோதிடம் ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஆகஸ்ட் 17 அடிப்படை ஜோதிடம் வகுப்பு இங்கே ஆரம்பிக்குது, 6 மாதம் வகுப்பு. அதில் வேதாங்க, அதாவது உங்கள் குருநாதர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை அப்படியே நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீனிவாசன் ஐயா வேண்டிக்கிட்டாரு. அதுக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்கேன். ஸோ இந்த ஆகஸ்ட் 17 அது ஆரம்பிக்குது. அப்போ அது கிடைக்கணுன்னு அப்புறம் அடிப்படை ஜோதிடம்னு சொன்னால் அவரே ஹிண்ட் கொடுத்தாரு. சரி அடிப்படை ஜோதிடம்னு ஒன்று வரட்டும்னு சொல்லி கொடுத்தது. அப்புறம் மார்க்கெட்டில் பாப்புலராக என்ன இருக்கோ அதை கொடுங்க சார் அப்படின்னாரு. மார்க்கெட்டில் பாப்புலராக ஜாமக்கோல் பிரச்சனை இருந்தது. ஆனால் ஜாமக்கோல் பிரச்சனைன்னா அது ஒரு திரிபுபட்ட நிலையெல்லாம் மார்க்கெட்டில் இருந்துச்சு. மூலக்கிரந்தத்தில் என்ன ஜாமக்கோல் இருக்கோ அதை யாருமே கொடுக்கறதில்ல. அதனால் அந்த ஒரிஜினலாக ஜாமக்கோல்னால் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். சரி
ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் சத்தியம் என்பது நித்தியம். எது நித்தியமோ அது சத்தியம். ஆனால் நம்ம என்ன இருக்கோ மூலக்கிரந்தத்தில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஜாமக்குள் பிரச்சனமாக எழுதுகிறோம். அதுக்கு இன்றைக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் நான் வந்து எல்லா ஆதாரத்தை மூலக்கிரந்தம் எதில் எங்கெங்கேருந்து எடுத்தது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமாக கொடுத்துருங்க. ஆனால் மற்ற எந்த நூல்லையும் அவங்க எங்கேருந்து எடுத்தேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறதான் சொல்கிறேன், கேட்டால் கேளும்பாங்க. என்ன அப்படி இல்லாமல் அந்த ஜாமக்கோளாரிடம் எழுதப்பட்டது. இந்த மருத்துவ ஜோதிடத்துக்கு வந்து என்னுடைய நண்பர் இன்னொருத்தர் இருக்கார், காக்னிசன் டெக்னாலஜியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக ராம்குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வாஸ்து ஆச்சாரியா. ஏன்னா அவர் எங்கள் குருகுல மாணவர். அவருக்கு என் பையன் வயசு தான், 46 வயசு தான். ஆனால் நாங்கள் சிறந்த நண்பர்கள். ஜோதிடத்தை வந்து நாங்கள் உட்காந்து பேச ஆரம்பிச்சோன்னா நாடு பொழுது தேரதே எங்களுக்கு தெரியாது. அவர் எப்படிப்பட்டவர்னா, உலகத்தில் எவன் எங்கே கிளாஸ் போட்டாலும், உலகத்தில் எவன் எங்கே கிளாஸ் போட்டாலும் அது எவ்வளோ ஃபீஸ் இருந்தாலும் சரி, எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி, போய் சேர்ந்து படிச்சுட்டு வந்துடுவார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன்ப்பா நீ இவ்வளோ செலவழித்து படிக்கிற, அது அடுத்தவங்களுக்கு கொடுத்தா என்னப்பா அப்படின்னு சொன்னால், அவருக்கு அந்த ஒரு ஷைனஸ், ஏன்னா அவருக்கு சூரியன் 12 மறைஞ்சின்னா அவருக்கு அந்த கொடுக்குறது வரமாட்டேங்குது, ஒரு ஷைனஸ் இருக்குது. ஏன்னா அதனால் அவர் வந்து நிறைய கருத்தாய்வுகள் எல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் கொடுப்பார். அப்போ அவர் இந்த மருத்துவ ஜோதிடம் பண்ணுங்க, நான் மருத்துவ ஜோதிடத்துக்குன்னு சொல்லி ஒரு முறையான புத்தகம் இல்லை, அந்த சூத்திரத்தை மட்டும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இப்போ என்னுடைய புத்தகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வளவலா குளவலான்னு அந்த கதையே இருக்காது. ஜோதிடத்திற்கான சூத்திரம் என்ன அது? ஏன்னா ஜோதிட பலன்களை வந்து நீங்கள் டேபிள்லேருந்து மனப்பாடம் பண்ணி பலன் சொல்கிறது அது நடக்காத கதை. எப்பயுமே நீங்கள் சூத்திரத்தை படிச்சிங்கன்னா நீங்கள் தான் பலன் சொல்லணும். அவர் சொன்னதுனால நான் சொல்கிறேன், இவர் சொன்னதுனால நான் சொல்கிறேன், அந்த புத்தகத்தில் இருக்கனால நான் சொல்கிறேன், அப்படியே சொல்லவே கூடாது. நீங்கள் ஜோதிடர், நீங்கள் ஜோதிடத்தை மூலமாக படிக்க வேண்டும். படிச்சுட்டு அதிலிருந்து நீங்கள் தான் உங்கள் பலனை எடுத்து சொல்லணும். அதுதான் முறையான ஜோதிட பலன் கூடுதல். அந்த அடிப்படையில் அவர் சொன்னார். அடுத்து அப்போவே இன்னும் சில கருக்கள்லாம் வந்தது. என்னென்னா, பஞ்சபட்சின்றதும் அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபட்சி வந்து கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன்பு பழமையானது. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, தொல்காப்பியத்திலேயே ஆக்சுவல் பஞ்சபட்சி வந்தது. பஞ்சனா 5, பட்சினா பறவை. அப்போ என்ன சொல்கிறான், தூய தமிழில் ஐம்புல் நூல் அப்படின்றான். ஐம்னா 5, புல் புள்ளினம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது பறவையை குறிக்கக்கூடியது. ஏன்னா ஐம்புல் நூல் தான் பழைய காலத்தில் இருக்குது, பஞ்சபட்சிங்கிற பேர் அதில் இருக்காது. அதனால் அதை விட்டாங்களான்னு தெரியல. ஆனால் தொல்காப்பிய காலத்திலே அதில் உதாரணம் காட்டுறான், பஞ்சபட்சியை வந்து இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அதற்கு முந்தியது, ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பாப்புலராக இருந்தால் தான் அது வந்து ஒரு உதாரணம் காட்டுவாங்க. அப்போது 3000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கலை வந்து ஏன் இப்போ இல்லை அப்படின்னு போனால், அந்த மூல நூல்களை தேடி போகும்போது அதில் நீ இது முறையானவர்களுக்கு சொல்லிக் கொடு, அப்படி இல்லாட்டி உனக்கு பஞ்சபட்சி தோஷம் வந்துடும். அந்த பஞ்சபட்சி தோஷத்தை எப்படி பார்க்குறது அப்படின்னா, யார் யாருக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்னம் 6, 5, 7, 12 இதில் வந்து குரு இருந்தாலோ பார்த்தாலோ அவங்களுக்கு வந்து பஞ்சபட்சி தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பஞ்சபட்சி தோஷத்துக்கு உண்டான நிவர்த்தியை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதற்கு உண்டான மூலிகை தான் சொல்கிறாங்க, நிவர்த்திக்கு பரிகாரத்துக்கு மூலிகை தான் சொல்கிறாங்க. இன்னொன்று, அந்த காலத்துலலாம் அரசர்கள் ஆட்சி, அவங்களுக்கு ஒரே வேலை என்னது, மக்களை காப்பாற்ற வேண்டியது. வேணும்னா அடுத்த நாடு மேடு படையெடுத்து அங்கே இருக்கிற மக்களை அடிமையாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அங்கே இருக்க ஆணிரைகள், அந்த காலத்தில் ஆடு மாடு தான் செல்வம். ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து இவங்க மக்களுக்கு சேர்த்துருவாங்க. அது அரசனோட கடமை, அந்த குடிமக்களை காப்பாற்ற வேண்டியது அரசனுடைய கடமை. அப்போ அப்படி போகும்பொழுது எதிரிகளை எப்படி வெல்வது, ஸோ முக்கியமாக பஞ்சபட்சியே எதிரிகளை எப்படி வெல்வது அப்படிங்கிறது தான் பிரதானமாக குறிக்கக்கூடியது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பக்கத்து வீட்டுக்காரனே எதிரிங்கிறான். என்ன, நம்மளுடைய மனப்போக்கே மாறிடுச்சு. ஏன்னா அப்போது தனக்கு பிடிக்காத ஒருவனை மனசில் எதிரின்னு நினச்சிக்கிட்டு அவனை எப்படா போடுத்துல்றது அப்படிங்கிறான். ஆனால் அதுக்கு உண்டான வித்தைகள் எல்லாம் அதில் இருக்குது. அப்போ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறனாலே அது அப்படியே, ஏன்னா ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்குறவங்க தவறான முறையில் பயன்படுத்தினா அதை வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாகுபாடின்றி யாருக்கு எப்பொழுது தேவையோ அவர்களுக்கு மட்டும்தான் முறையாக சொல்லிக் கொடுப்பாங்க. வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா பராசராவே பிருஹத் பராசர ஓர சாஸ்திரால் ஆரம்பிக்கும் போது அவனுடைய சிஷ்யன் மைத்திரியாவுக்கு
மைத்ரேயா, நீ ஜோதிடருக்கு உண்டான அடிப்படை தகுதிகள் எல்லாம் வைத்திருப்பாய் என்று நான் நினைக்கிறேன். இதனை நீ உரியவர்களுக்கு மட்டுமே பிற்காலத்தில் சொல்லிக் கொடுப்பாய் என்ற நம்பிக்கையில் நான் உனக்கு இதை சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். அப்போது சரி, இருந்தாலும் அது அப்புறம் தான் பார்த்தேன் மார்க்கெட்டில் வந்து எப்படி அந்த ஜாமக்கோள் எப்படி இருந்துச்சு, அது மாதிரி பஞ்சபட்சின்றது மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தேன். முறையான புத்தகம் வந்து எதுவுமே இல்லை. எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்காங்க, முழுமையாக யாருமே சொல்லலை. சரி, காலத்தில் நம்ம அதையும் பதிவு பண்ணிடுவோம், முழுமையாக ஒன்று இருக்கட்டும் பின்னாடி. ஆனால் அதை முழுமையாக அது புத்தகம் இருந்தால் கூட அதை புரிஞ்சு விடுறதுக்கு கொஞ்சம் ஒரு குறுமுகமாக ஒரு பயிற்சி இருந்தால் தான் அது ரொம்ப எளிது. ஏன்னா அதனால் அது இருக்கட்டும், காலத்தில் பின்னாடி வேணுங்கிறவங்களுக்கு அது கிடைக்கும், வேணுங்கிறவங்க உபயோகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சபட்சியும் பதிவு பண்ணியிருக்கேன். அடுத்த புத்தகமாக இன்னொரு 2 மாதத்துலேயோ இல்லை 3 மாதத்துலேயோ அது வெளியீடு நடக்கும். அது மட்டுமல்ல, அஷ்டமங்கல சொர்ணாரூட பிரசனான்னு ஒன்று இருக்குது. அது கேரளாவில் ரொம்ப பாப்புலர். ஏன்னா ஆனால் அது வந்து தனிநபருக்கு பார்க்க மாட்டாங்க, குடும்பத்துக்கு பார்ப்பாங்க, கோவிலுக்கு பார்ப்பாங்க. கோவிலுக்கு பார்க்கும்போது தேவப்பிரசனான்னு பேர், குடும்பத்துக்கு ஜாயின்ட் ஃபேமிலி. ஆனால் இப்போ ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டமே இல்லை. ஏன்னா அது ஒரு கலை, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னு கேட்டால் அது வந்து இப்படி சும்மா அப்படி கட்டத்தை கொடுத்து இப்படி ஏற்று உட்காந்து கேட்குறது இல்லை. அதுக்கு உண்டான ப்ரொசீஜரே குறைஞ்சது அது 3 நாள் பார்க்கணும். அதுக்கு உண்டான பொருள் செலவும் ஜாஸ்தி. ஆனால் அது ரொம்ப துல்லியமாக இருக்கும். ஆனால் இந்த பஞ்சபட்சியும் இந்த அஷ்டமங்கல சொர்ணாரோட பிரச்சனாவும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரிவுகளும் உங்களுக்கு கைவரப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஏன்னா என்னுடைய க்ரக்ஸு, மொத்த ஜோதிடத்தோட க்ரக்ஸு தான் பஞ்சபட்சியும் அஷ்டமங்கல சொர்ணாரோட பிரச்சனமும். அது கேரளாவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. தமிழகத்தில் அவளோட இந்த கோயிலுக்கு மட்டும் தேவ பிரச்சனான்னு யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி ஜாயின்ட் ஃபேமிலியில் பொதுவாக எனக்கு தெரிஞ்சு யாரும் கேட்குறதில்ல. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இங்கே இந்த வேலூர் பக்கத்தில் தீர்த்தமலைன்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது, குடியாத்தம் பக்கத்தில். அது கிடைச்சது. அது பார்த்து அதை கோயிலுக்கு நிவர்த்தியெல்லாம் பண்ணி அந்த கோயில் இன்றைக்கி ஓஹோன்னு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அப்போது முறையாக அதை பயன்படுத்தினால் அவர் எப்படி ஒரு ஆறு இல்லாத ஊரில் குடியிருக்காது என்னன்னா, அது மாதிரி கோயில் இல்லாத ஊரிலும் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஊரில் ஒரு பழமை வாய்ந்த ஒரு முருகன் கோயில் வந்து அது நம்ம அந்த ஜோதிடத்தினால அதற்கு ஒரு புத்துயிர் கொடுக்க முடிஞ்சது. அது காலத்தின் கட்டாயம். அது ஒரு அழைப்பு வந்தது, போனோம், நல்ல முறையாக சொன்னோம். அப்போ அது உண்மையிலே பயன் தரக்கூடியது. சரி, அதையும் பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சபட்சிக்கு அடுத்ததாக அந்த சொர்ணாரோட பிரச்சனாவையும் பண்ணும். அப்புறம் நம்ம மருத்துவ ஜோதிடர் ஐயா ஆர் ஸ்ரீனிவாசன் இந்த சபையில் ஒரு வேண்டுகோள் வைத்தார். அதை நானும் ஸ்டார் அகாடமி ஸ்ரீனிவாசன் அவர்களும் ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கிறோம். ஏன்னா எங்கள் குருநாதர் அவர் எங்களுக்கு கொடுத்தது எவ்வளோ இருக்குது. ஜோதிடம் வந்து ஒரு மகா கடல். அதில் அவர் கொடுத்ததே, ஏன்னா நான் அவர்கிட்ட 12 வருஷத்தில் படித்ததே 4000 மணி நேரம் நேரடியாக உட்காந்து படிச்சிருக்கேன். 12 ஆண்டுகள் சனி ஞாயிறு 4 மணி நேரம், வாரத்துக்கு 8 மணி நேரம். அப்போ 12 வருஷத்துக்கு என்னென்னு கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. 4000 மணி நேரம் 1 to 1. அந்த மாதிரி ஒரு இந்த காலகட்டத்தில் ஒருத்தரால் அப்படி கொடுக்க முடியுமா? மனசு வந்து என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுலேயும் ஒன்று சொல்கிறேன், 1200 பேர் அங்கே படிக்க வந்தாங்க. கடைசியாக 42 பேர் தான் மிஞ்சினது. ஆனால் அவர் கொடுத்ததை முழுமையாக வாங்கிக்கிட்டு இன்றைக்கி நான் இந்த புத்தகத்தெல்லாம் பண்ணுறேன்னா அது அவருடைய அனுகிரகம்தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போது ஐயா சொன்னார், ஆண்டாள் திருப்பாவை அதில் வந்து ஜோதிடத்தை அவர் வந்து எடுத்திருப்பார். அது மட்டுமல்ல, அவரே இன்னும் பதஞ்சலி யோக சூத்ரா அதிலிருந்து ஜோதிடத்தை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுவும் என்னிடம் இருக்கிறது. அவர் சொன்ன ஆண்டாள் திருப்பாவையும் என்கிட்ட இருக்குது. அடுத்து சௌந்தர்யலகரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சௌந்தர்யலகரி ஸ்லோகம் வந்து அது சங்கராச்சாரியார் நேபாளில் இருந்து அந்த கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் கொடுத்தது. அதில் இருந்து ஜோதிடம் 100 ஸ்லோகத்தில் இருந்து அவர் 1000 பக்கத்துக்கு ஜோதிடத்தை வந்து எடுத்திருக்காரு. அதுவும் இருக்குது. ஆனால் அவர் காலத்திலேயே அவர் கையால் அதை நாங்கள் வெளியிடுவதற்கு எவ்வளோ முயற்சி செய்தோம். அவர் இல்லை, அதற்கு உண்டான காலம் வரும் பொறு அப்படின்ட்டார். ஸோ அதுவும் என்னோடய கையில் இருக்குது. ஸோ அவர் கொடுத்தது சௌந்தர்யலகரி, பதஞ்சலி யோக சூத்ரா, ஆண்டாள் திருப்பாவை. அது 3லையும்
ஜோதிடத்தை அதிலேருந்து ஜோதிடம் எடுக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு தான் ஒரு கிளாஸ் போட்டேன். இந்த லலிதா சௌந்தர்யா இது லலிதா சகஸ்ரநாமத்திலிருந்து திதி சூன்யம் திதி மண்டலம், நமக்கு சூரிய மண்டலம் தெரியும், சோலார் சிஸ்டம் அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வழக்கில் நம்ம சந்திர மண்டலம்னு சொல்லுவோம். ஏன்னா சூரிய மண்டலம் தான் இருக்குது, சந்திர மண்டலம் பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அப்போது லலிதா சகஸ்ரநாமத்தில் திதி மண்டல பூஜிதா அப்படின்னு அம்பாள ஒரு வார்த்தை அவர் ஹயக்ரீவர் சொல்லுவார். ஏன்னா லலிதா இது வந்து ஹயக்ரீவர் உபதேசம் பண்ணது. அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு திதி மண்டலம்னு வருது அப்படின்னா என்னன்னு கேட்டார். திதி மண்டலம் என்னன்னா நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரிஞ்சது சூரிய மண்டலம் மட்டும்தான், சந்திர மண்டலம் கூட என்னன்னு தெரியாது அப்படின்னு. ஒரு நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டுக்கு வர சொன்னார். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த திதி மண்டலம்னா என்ன அப்படின்னு முழுதாக அந்த பாடத்தை கொடுத்து, காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 8 மணி நேரம் 1-to-1 கிளாஸ் கொடுத்து, அதிலேருந்து இப்போ நீ உன் கட்டத்துக்கு இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி பலன்னு சொல்லுவது, பார்த்து இது உன் வாழ்க்கையில் ஒத்து வருதா அப்படின்னு சொல்லி அங்கேயே அப்படியே ப்ரூவ் பண்ணார். இது வந்து எனக்கும் அவருக்கு மட்டும் நடந்தது தான், அந்த வகுப்பில் கூட யாருக்கும் தெரியாது. சரி, அதுவும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் ஐயா ஸ்டார் அகாடமி ஸ்ரீனிவாசன் ஐயா ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கொடுத்தாரு. அதை வந்து திதி மண்டல கணிதம் அதிலேருந்து எப்படி பலன் எடுப்பது அப்படிங்கிற ஒரு வகுப்பு நடத்தினோம். அந்த வீடியோ இன்னும் வெளியாகலைன்னு நினைக்கிறேன், அது உரிய காலத்தில் அதை வெளியிடுவார். அது மாதிரி ஜோதிடம்ன்றது ஒரு கடல், அது எல்லாமே அவர் கொடுத்தது. அவர் கொடுத்ததை என்னோடய காலகட்டத்தில் முழுமையாக மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரி கொடுக்கணும். அது வகுப்பு நடத்தினேன், நேரடி வகுப்பு நடத்தினேன். நானும் விஷ்ணுமயா என்ன ஜோதிட ஆராய்ச்சி மையம்னு ஒன்று வச்சுருக்கேன். அதிலேருந்து ஆன்லைன் வகுப்பு நடத்தினேன், நேரடி வகுப்பு நடத்தினேன். அதில் ஒரு நேரடி வகுப்பில் வந்து ஒரு 400 மாணவர்கள் வந்தாங்க, ஆன்லைன் வகுப்பில் வந்து ஒரு 3000 பேர் வந்தாங்க. பட் இது மட்டும் போதாது அப்படின்னு சொல்லி அதை யூடியூப்பில் போட்டேன். யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் அதை பார்த்துருக்காங்க. ஏன்னா அது போக இது காலத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புத்தகம் பண்ணுற முயற்சி. அதுக்கு கௌசிகன் சசிகுமார்னு ஒருத்தர் இறைவனாக அனுப்பிச்சி வச்சான். சரி, நமக்கு என்னது, நம்ம வேலை சங்கல்பம் பண்ண வேண்டியது மட்டும்தான், அது தானாக நடக்கும். நடக்குமானா நடந்துச்சு. உங்களுக்கு கண்கூடான சாட்சி இதுதான். ஏன்னா மக்களுக்கு போய் சேரணும், காலத்தில் அது பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற சங்கல்பம் மட்டும்தான் நான் பண்ணேன். ஆனால் காலம் வந்து கௌசிகன் சசிகுமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரையும், ஸ்டார் அகாடமி ஸ்ரீனிவாசன் சொல்லி ஒருத்தரையும் எனக்கு அனுப்பிச்சி வச்சிச்சு. ஏன்னா ஐயாவோட ஸ்டார் அகாடமியை முதல்ல ஆரம்பித்து அந்த முதல் அடிப்படை வகுப்பு ஒரு உயர்நிலை ஜோதிட வகுப்பு நடத்தி கொடுத்ததற்கு எனக்கு பெருமை. இப்போது வர்ற 15ஆம் தேதி அதாவது 5ஆம் ஆண்டு நிறைவு விழா இருக்குது. ஏன்னா அவர் இந்த ஸ்டார் அகாடமி, ஏன்னா மற்றவர்கள் மாதிரி இந்த ஸ்டார் அகாடமி கிடையாது, இது வந்து ஜோதிடத்திற்கு மட்டுமே உண்டான தளம். மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களோட இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ஐயா அப்படி கிடையாது. ஜோதிடத்தில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள், மக்கள் கேட்கட்டும். அதுவே ஒரு பெரிய மனசு. அதே ஒரு 5 வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு வர்றாருன்னா அது அதை விட பெரிய விஷயம். ஆனால் ஒரு இதை நடத்துகிறது எவ்வளோ பெரிய விஷயன்றது அது நடத்தி பார்த்த எங்களை மாதிரி ஆளுகளுக்கு தான் தெரியும். அதனால் சரி, எனக்கு வந்து இப்போ 70 வயசாகிடுச்சு. சரி, அவர் வருங்கால சந்ததி, ஜோதிடம் என்பதே நமக்கு தெரிந்ததே அடுத்த தலைமுறைக்கு கடத்தி தான் நமக்கு வந்து இப்போது காலகாலமாக நமக்கு இந்த இந்திய வேதாங்க ஜோதிடம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பணியை இப்போ அவர் எடுத்திருக்காரு. ஸோ அதற்கு வந்து முழு மனதில் அவருக்கு ஆதரவு கொடுக்கணுன்றதுக்காக அவருக்கு என்னால் என்ன முடியுமோ அவர் எப்பப்பெல்லாம் கூப்பிட்றாரு, சார் கிளாஸ் எடுக்க வாங்க மாதிரி ரைட், ஜோதிடத்துக்காக அவர் எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷம் நாங்கள் வந்து நிற்பேன். அதற்காக அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கே வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்புரை வழங்கிய நாகராஜன் சார் அவர்களுக்கு நன்றி. கூப்பிடும் போதெல்லாம் வந்தால் அவர் நன்றி சொல்லணுமா, கூப்பிட்டவங்க நன்றி சொல்லணுமா? ஸோ உள்ளபடிக்கே ஸ்டார் அகாடமி தான் நன்றி சொல்லணும். இங்கே ஸ்டார் அகாடமி பொறுத்தவரை இங்கே 24/7 ஜோதிடம் 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 அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு சாண்டிங் மாதிரி போயிட்டுருக்குன்றது தான் எங்களுடைய விருப்பம். அதை தவிர்த்து வேறு எந்த விஷயத்துக்கும் இடம் இல்லை.
நேற்றைக்கு பேசும்போது கூட ஐயா சொன்னாங்க, உங்களுக்கு 3ல் குரு இருக்கே, நீங்கள் ஏன் டீச் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ என்கிட்ட படித்த மாணவர்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே வகுப்பெடுத்து படித்த மாணவர்கள் இன்றைக்கும் ஜோதிடம் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டார் அகாடமியை பொறுத்த வரைக்கும் இது எனக்கான தளம் அல்ல. பொதுவாக இன்றைக்கு வழக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் தொழில் ரீதியாகவோ அல்லது கற்றுக் கொடுத்தல் ரீதியாகவோ ஒரு துறையில் இருக்காங்கன்னா அவங்க ஒரு சேனலை ஆரம்பிக்கிறாங்க அல்லது ஒரு அமைப்பை கொண்டு வராங்க, அவங்க கற்றுக் கொடுக்கிறார்கள், மாணவர்கள் படிக்கிறார்கள். அல்லது ஒருத்தர் பிரபலமாக இருக்காங்கன்னா அவங்க பேரில் ஒரு சேனல் கொண்டு வராங்க, அவங்கள வியாபாரத்தை விஸ்தரிக்கிறதுக்கு அதில் பல விஷயங்கள் ஜோதிட டிப்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி தான் இன்றைக்கி ஜோதிட வட்டங்களில் இருந்துகிட்ருக்கு. ஆனால் நான் இதை ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா, நாம் நம்மை பிரபலப்படுத்தி கொள்வதற்காக இந்த ஸ்டார் அகாடமியை ஒரு காலமும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன். என்னுடைய வியாபாரத்தையோ அல்லது என்னுடைய தொழிலையோ அல்லது என்னையோ பிரபலப்படுத்தி கொள்வதற்காக இது ஏற்படுத்தப்பட்டது அல்ல. என் தாய்க்கு நான் செய்கின்ற கடமையை போன்று இந்த ஜோதிடத்திற்காக இந்த விஷயத்தை செய்யக்கூடிய பணியை பார்க்கிறேன். இதில் எந்த சிரத்தையும் இல்லை. எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 850 வீடியோ வித்தின் ஏ சிங்கிள் டே ஹேக்கர்ஸ் காலி பண்ணிட்டாங்க. இப்போ நானும் அன்பர் துமிலன் ஸ்ரீனிவாசன் சார் இரவு பகலாக உட்காந்துட்டு அதை எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் பாடி ஸ்ட்ரெயினில் ஒன்றும் இல்லை, அது ஒரு ஆனந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இது ஒரு சமூகத்துக்கு எந்த விதமான சுயநலம் இல்லாமல் பயன்பட போகுதுங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி மட்டும்தான். ஸோ அந்த விதத்தில் ஜோதிட உலகத்துக்கு இப்படி ஒரு மகத்தான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்ருக்கக்கூடிய நாகராஜன் சாருக்கு நாங்கள் தான் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கும் நாங்கள் தான் நன்றி சொல்லணும். அந்த விதத்தில் நாகராஜன் சாருக்கு மனமார்ந்த நன்றி. ஆடி மாதம் அப்படின்னால என்ன விசேஷம்? என்ன விசேஷம் சொல்லுங்கள். அம்மன் ஆடிப்பூரம், கூழ் குடித்தால் ஊழ் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோருக்குமே இன்றைக்கு இங்கே கூழ் வழங்கப்படும். ஸோ இங்கே ஸ்டார் அகாடமி சார்பில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே இப்படி ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுறதுக்கு தாயுள்ளத்தோடு ஒரு அம்மா இருக்காங்க, மதிப்பிற்குரிய சகோதரி இந்துமதி மேடம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்றைக்கி செஷனுக்கு எல்லாருக்கும் கூழ் கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. ரைட், நாம் எல்லோரும் நம்முடைய ஊழை போக்கிக்கொள்ள கூழை எடுத்துக்குவோம். ஸோ மேடத்துக்கு நன்றி. இந்த ஒரு செஷன் தான் இல்லை, அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னா அதுக்கே பல செஷன் போடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு முறையுமே இங்கே ஸ்டார் அகாடமிக்கு தொடர்ந்தேத்திய வரவங்களுக்கு தெரியும், இங்கே எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அறிவு பசிக்கா பச்சைப்பயிறு சுண்டல், ராமநவமியா அன்னைக்கு ஒரு பானகம், கிருஷ்ண ஜெயந்தியா விநாயகர் சதுர்த்தியா கொழுக்கட்டை, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை இங்கே ஸ்டார் அகாடமி அன்பர்களுக்கு பண்ணிக்கிட்டுருக்காங்க. போதாக்குறைக்கு நாங்கள் இங்கே இரவு பகலாக வேலை பார்த்துட்ருக்கோம். நான், ஸ்ரீனிவாசன், நாகராஜன், ராமசாமி சார், துமிலன், எங்களுக்கு மதிய உணவு வேறு சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த தாய் உள்ளத்துக்கு, ஏன்னா இது கூட பிறந்தவங்க இல்லை, உற்றார் உறவினர் அல்ல, இந்த ஜோதிடம்ங்கிற விஷயம் நம்மளை எப்படி இணைக்குதுங்கிறதுக்காக. ஸோ அந்த விதத்தில் அவங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு புத்தகத்தை, என்னுடைய சின்ன அனுபவத்தை சொல்கிறேன். நான் பத்திரிகையில் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் துணை ஆசிரியராக பணியாற்றினேன். நம்ம அரசரடிக்கு பக்கத்தில் தான், தீக்கதிர் பத்திரிகையில். ஆமாம், ஐயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தீக்கதிரிலிருந்து இன்றைக்கி சூரியன், சந்திரன், செவ்வாய் கிரகங்கள் பேசுகிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த தீக்கதிர் பத்திரிகையில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் துணை ஆசிரியராக இருந்தேன். ஸோ அன்றைக்கு என்னுடைய ஆரம்ப காலம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முழு நேர ஊழியர். அந்த சித்தாந்தத்தை அன்றைக்கு நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தவன், போராடியவன், மல்லு கட்டியவன், சிறை சென்றவன், தடியடிப்பட்டவன், எலும்பு உடைந்து கையடிப்பட்டவன், இப்படியெல்லாம் பல நிகழ்வுகள் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் காலம் கற்றுக் கொடுத்த பாடம் மக்களுக்கான ஒரு சிறந்த ஒரு பணியில்
இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறோம்னா அது மகத்தானது இந்த ஜோதிட பணி தான். அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். ஒரு முறை என் அன்பர் பார்த்து கேட்டார், எப்பா நீ சிவப்பு அணி தானே அப்படின்னாரு. ஆமாம், அன்னைக்கு சிவப்பு அணி இன்றைக்கி சிவப்பணி அப்படின்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ஆமாம். ஸோ அப்படி ஒரு புத்தகம் பத்திரிகையில் இருந்த அனுபவத்தை சொல்கிறேன். இந்த ஒரு புத்தகம் வருவது அல்லது அதுக்கு பிழை திருத்துறது, அதனுடைய பதம் மாறாமல், அதனுடைய அர்த்தம் சிதையாமல் அதை மொழி மாற்றம் செய்வதெல்லாம் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஒரு இரவு நேர ஷிஃப்ட்டு பத்திரிகையில், இரவு நேர ஷிஃப்ட்டில் அதிகமாக ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு டேபிளில் ஒரு சப் எடிட்டர் இருப்பாங்க, ஒரு ப்ரூஃப் ரீடர் இருப்பாங்க, அல்லது 2 ப்ரூஃப் ரீடர் இருப்பாங்க. மேஜராக எல்லா செய்தியுமே பகல் நேரத்தில் வந்துடும். இரவில் ரொம்ப ஏதாவது முக்கியமாக டெலிபிரிண்டரில் அடிக்கும், வார்னிங் பெல். முக்கியமான செய்தினா அது பெல் அடிக்கும், போய் பார்ப்போம். ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா எடுத்து போடுவோம். அப்படி ஒரு இரவு நேர ஷிஃப்ட்டு நான் பார்த்துட்ருக்கேன். என்னோட ஒரு உதவியாளர் கார்ட்டூனிஸ்ட் வீரான்னு சொல்லி தேனியை சேர்ந்தவர். அவருக்கு அதிகமாக மலையாளம் தெரியும், தமிழ் நல்லா தெரியும். கார்ட்டூனை ரொம்ப அருமையாக வரைவார். பொதுவாக இந்த அரசியல் இயக்கங்கள் இருக்கிறவங்க யாராவது பார்த்துருக்கலாம். வீரானுடைய கார்ட்டூன் ரொம்ப பெயர் பெற்ற கார்ட்டூன். ஸோ ஒரு நாள் ஷிஃப்ட்டு எனக்கும் அவருக்கும் அன்றைக்கி ஏதோ நிறைய முக்கியமான செய்திகள் வந்துருந்துச்சு. கேரளாவில் மழை, வெள்ளம், இப்படி பல விஷயங்கள் வந்துட்டுருக்கு. அப்போ நான் ஒரு செய்தியை எழுதிட்டு இருக்கும்போதே ஒரு டெலிபிரிண்டர்லேருந்து ஒரு செய்தி வந்துச்சு. நான் அவர்கிட்ட கொடுத்தேன், வீரா இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள், செய்தி கொடுத்துட்றோம். ஸோ அதில் கேரளா முழுவதும் வெள்ளம், தண்டவாளங்கள்லாம் மூழ்கி இருக்குது, ரயில் போக்குவரத்து போக முடியல, thousands ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் வாஷ்ட் அவுட் அப்படின்னு அதில் ஒரு நியூஸ். அவருக்கு தெரிஞ்ச மொழியில் தமிழ் மொழிபெயர்த்துட்டார். தூங்கி கொண்டிருந்த நூற்றுக்கணக்கானோர் அடித்து செல்லப்பட்டனர் அப்படின்னு போட்டார். நானுமே என்னுடைய வேலைகளில் இருந்ததுனால, எப்போ இது முக்கியமான செய்தியாக இருக்குது, தலைப்பில் போட்டுற சொல்லுங்கள். அங்கே ப்ரூஃப் இதில் இருப்பாங்க, கம்போசிங் செக்ஷனில் சிக்கந்தர்னு ஒருத்தர், சிக்கந்தர்ன்ட்டு சொல்லி அது தலைப்பில் போட சொல்லுங்கள். ஆயிரக்கணக்கான போட்டாச்சு. பேப்பரும் ரிலீஸ் ஆகி காலையில் வந்துருச்சு. நம்ம மக்கள் இந்த ராத்திரியில் பேப்பர் கட்டு கொண்டு போகிற அந்த பேப்பர் பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பேசிக்கிறாங்களா, எப்பா இந்த செய்தி வேறு எந்த பேப்பர்லேயுமே வரலப்பா, நம்மளதில் தானப்பா வந்திருக்கு அப்படின்னு பேசிக்கிறான். காலையில் எழுந்த உடனே எங்கள் எடிட்டர், காலம் சென்ற தோழர் கே முத்தையான்னு, அவங்க எல்லா பேப்பரையும் வச்சுருவாங்க. அவங்க அங்கேயே தான் தங்கியிருப்பாங்க. எல்லா பேப்பரும் அவர் டேபிள் முன்னாடி இருக்கும். எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்ப்பார், தீக்கதிரையும் பார்ப்பார். எதுலேயுமே தலைப்பு செய்தி வரலை. ஆயிரக்கணக்கான பேர் அடித்து செல்லப்பட்டனர்னு செய்தி இருக்குது. இவ்வளோ முக்கியமான செய்தி யாருமே போடல, தீக்கதிரில் மட்டும் போட்டிருக்க, யார் போட்டது அப்படின்னார். நான் காலையில் நைட் ஷிஃப்ட் இருந்தோம். காலையில் அவர் அதை படிக்கும்போது கூட இருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஐயா நான் தான் எடிட்டர் இன்சார்ஜுங்க, நைட்டு வீரா தான் எழுதி கொடுத்தோம். அவர் எழுதி கொடுத்தா நீ அதை பார்க்க வேண்டாமா, அப்படியாவா போடுவேன்னார். என்னங்கய்யா தப்பு, ஸ்லீப்பர்னு சொல்கிற இந்த ரயில்வே ஸ்லீப்பர் கட்டையா, அதை போய் அவர் தூங்கி கொண்டு இருந்தவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு. மற்ற பேப்பரில் பார்த்தா ரயில் தண்டவாளங்களில் இருந்த ஸ்லீப்பர் கட்டைகள் அடித்து செல்லப்பட்டனன்னு இருக்கு. இவர் அதை தூங்கி கொண்டு இருந்தவர்கள். அதாவது ஒரு பத்திரிகையில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள். அதே மாதிரி இன்னொரு செய்தி அவர் எழுதினது சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறேன். கோல்டு ஸ்மித் என்பவர் வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோ தங்கம் திருடிட்டாங்க அப்படிங்கிற செய்தி. அது யாரையா கோல்டு ஸ்மித்து யாரோ ஃபாரினரானா, நகை செய்பவர் கடையிலேருந்து நகை செய்கிற ஒரு ஆச்சாரி பேர் கோல்டு ஸ்மித்துன்னு சொல்லுவோம். அவர் இடத்துலேருந்து நகையை திருடிட்டாங்க. இப்படியான பல விஷயங்கள். ஒரு முறை நைட் ஷிஃப்ட் போயிட்டுருக்கோம். இது வெறும் எழுதுகிறவங்க மட்டும் முக்கியம் இல்லை, இதில் ப்ரூஃப் பார்க்குறவங்களும் முக்கியம். அதுக்கப்புறம் அதை பிரிண்டிங் கொடுக்குறவங்க முக்கியம், ப்ரூஃப் கரெக்ஷன் பண்ணுறது முக்கியம். நான் பணியாற்றிட்டு இருக்கும்போது பஞ்சாபில் தீவிரவாதிகள் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்த காலம். நிறைய குண்டு வெடிப்புகள் இதெல்லாம் நடக்கும். லேட் நைட் நியூஸ். அதே மாதிரி ஒரு இரவு ஷிஃப்ட்டு, பஞ்சாபில் குண்டு வெடித்து 15 பேர் பலி
அது ஒரு ஹிட் நியூஸு. அதே மாதிரி பஞ்சாபில் குண்டு வெடித்து 15 பேர் பலின்னு எழுதி கொடுத்துட்டோம். நள்ளிரவு 1 மணி 2 மணிக்கு அவர் அந்த தலைப்பு செய்திகளுக்கு ப்ரூஃப் அனுப்ப மாட்டான், கீழே அவங்களே பார்த்து அனுப்பிடுவான். உள்ளே இருக்கக்கூடிய ரீடிங் நியூஸ், ரன்னிங் நியூஸை தான் நாங்கள் பார்ப்போம். நியூஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, ஓகே பிரிண்டிங் கொடுத்துடலான்னு ஃபைனல் ஓகே பண்ணால் தான் அது பிரிண்ட் ஸ்டார்ட் ஆகும். பிரிண்ட் ஆகி வருது, குண்டுக்கு பதில் கடைசியாக டீ போட்டு இருக்குது. பஞ்சாபில் குண்டி வெடித்து 15 பேர் பலின்னு. ஸோ ஒரு எழுத்து பிழை எவ்வளோ உடனே நிறுத்து மிஷினை அதுக்குள்ளே ஆஃப்செட்டு, அது ஒரு 1000 ஷீட்டு அடித்து ஓடிடும். நிறுத்தி எடுத்து அதுக்கப்புறம் அதை கரெக்ஷன் போட்டு இந்த பஸ்ஸிலலாம் ஊராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பசங்க போவோம். அவங்க ஏங்க வண்டி போயிருங்க லேட் ஆகுதுங்கன்னு. இப்படியெல்லாம் ஒரு விஷயம் அச்சில் ஏறி வெளிவருவதற்கு இத்தனை சிரமங்கள் இருக்குது. ஸோ அப்படி தான் இந்த புத்தகத்தையும் இதில் இருக்கும். ஏன்னா இதில் படித்த வரைக்கும் பிழையே இல்லை. அப்போ பார்த்துங்க எத்தனை ஸ்லீப்பர் கட்டைகள் தப்பிச்சிருக்கு, எத்தனை கோல்ட் ஸ்மித் தப்பிச்சிருப்பான்னு பாருங்கள். ஸோ அப்படியான ஒரு அனுபவம், அந்த விதத்தில் ஒரு நிறைவான புத்தகம் வந்தது. அதை வெளியிடுவதற்கான பாக்கியம் ஸ்டார் அகாடமிக்கு கிடைச்சது. மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மதிப்பிற்குரிய ஐயா விவேகானந்தன் ஐயா அவர்களுக்கும் நம்ம சுகுமார் ஐயா அவர்களுக்கும் கூட இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்டார் அகாடமி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நிறைவாக நன்றியுரைக்கு மிக பொருத்தமான சகோதரி இந்துமதி அவர்களை அழைக்கிறேன். வேறு ஏதாவது பேசணுமா? ஐயா பார்த்திபனையா, நீங்கள் ஏதாவது ஒரு ரைட் அம்மா வாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் அவங்களுடைய ஊழ்வினையை போக்கிக்கிட்டு போகிறோம். ரைட், நன்றி. நன்றி நன்றி. இந்த ஒரு நல்ல தருணத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற திரு ராஜேஷ் விவேகானந்தன் அவர்களுக்கும் முனைவர் கோ சுகுமார் அவர்களுக்கும் எங்களை நிகழ்ச்சி நிறைவு வரை இருந்து தங்களுடைய அனுபவங்களையும் யதார்த்தமான பேச்சுகளையும் தந்து எல்லாரையும் உற்சாகம் படுத்திய, புத்தகத்தை படிக்கிறதுக்கான ஆர்வத்தையும் அதில் கொடுக்கணும். அண்டு ஜோதிடத்துடைய தொடர்பு இருக்கிறவங்கள தான் வர வச்சுருக்கோமா அப்படிங்கிறது அதில் இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய அனுபவங்கள் யதார்த்தமாக இருந்தது. நன்றி. நம்ம நாகராஜன் ராமசாமி சார் பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு புத்தகம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் நமக்கு வர்றது அப்படின்னாக்கா, இது அவருடைய எத்தனை 7 தலைமுறைக்கு அப்புறம் கூட புத்தகம் வெளிவரக்கூடிய தருணம் இருக்கிற வரைக்கும் இந்த புத்தகங்கள் அவரோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம புத்தகம் எழுதுறது எவ்வளோ முக்கியங்கிறது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த விழா. ஸோ புத்தகம் எழுதவும் நமக்கு வாய்ப்பு, புத்தகத்தை படிக்கிறதுக்கும் நமக்கு இதில் ஒரு வாய்ப்பு. இந்த டிஜிட்டல்லேருந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெளியில் தினம் ஒரு 2 பக்கம் படிக்கலாம். இதுலேருந்து நாலேஜும் கிடைக்கும், கண்ணுக்கும் நல்லது. ஸோ ஆடிக்குழி தேடிக்குடி சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் அம்மனுடைய ஆசீர்வாதத்தில், கருமாரி அம்மனுடைய ஆசீர்வாதத்தில் ஆடிக்கூழ் தயாராக இருக்குது. எல்லோரும் அதை விரும்பி எடுத்துக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆர் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களும் அவருடைய ஜோதிட கருத்துக்களை மருத்துவ ஜோதிடத்தில் சொல்லியிருந்தாங்க. கணக்கு போட்டு புரிஞ்சிக்கிறதுக்கு உண்மையிலே போர்டு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. மற்றபடி கண்டினியூஸாக கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் அது அடுத்தடுத்த வரிகள் நம்மளுக்கு புரியும். அது ஒன்று. அடுத்தது மருத்துவ ஜோதிடம் அப்படின்னும்போது நம்ம கற்றுக்கிறதுக்கான விஷயந்தான் அதில் நிறைய இருக்குது. ஆனால் மருத்துவம் அப்படின்னு வரும்போது அது நோய் வந்த பிறகு தான் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கையிலேயே இருக்கிற ஒரு விஷயம் ஆரோக்கியம். அப்போ ஆரோக்கியத்தை நம்ம தக்க வச்சுக்கிறது எப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்.
அதில் வந்து இங்கே எல்லாருக்கும் இன்னையிலேருந்து ஒரு சின்ன ப்ராக்டிஸ் மைண்டில் வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டு சோஃபா ஆகட்டும், நம்ம எங்கே உட்காந்துருக்கிற நாற்காலி ஆகட்டும், வெயிட்டிங் ஹால் ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், எந்த இடத்துல வேணாலும் அந்த சேரில் சாஞ்சு உட்காராமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிமிர்ந்து உட்கார்றதுனாலேயே கண்டிப்பாக நம்மளுடைய 7 சக்கராஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சுவாசம் நேராக போயிட்டு வரும். ரொம்ப நாள் ட்ரைனிங். அதனால் வந்து நிமிர்ந்து உட்காந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்ஸில் வந்து சாயாமல் உட்காடுறோமோ நம்மளோட ப்ரீத்திங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அண்ட் வந்து இப்போ நம்ம இதை எங்கே கற்றுக்குறோம் அப்படின்னாக்கா, நம்மளோட 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு 12th வரைக்கும் நம்ம படிக்கிற ஸ்கூல் எஜுகேஷனில் கண்டிப்பாக பெஞ்சில் தான் உட்காந்துருப்போம். அங்கே சாயறதுக்கான இடம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்மளை நிமிர்ந்து உட்கார சொல்லி தான் வந்து பழக்காமையே பழக்கியிருக்காங்க, அதுக்கு சொல்லி கொடுக்காமையே நம்மளை பழக்கியிருக்காங்க. ஆனால் அதை வந்து அந்த ஸ்கூல் எஜுகேஷனோடையே அதை விட்டுட்டு வந்துடும். காலேஜ்லேயும் நம்மளுக்கு பெஞ்சஸ் தான், பெரிய கிளாஸஸ் வந்தாலும் நம்மளை வந்து நிமிர்ந்து உட்கார்றதுக்கான அட்மாஸ்ஃபியர் தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேர்ஸில் சாஞ்சு உட்கார்றத வந்து ஞாபகம் வரும்போதெல்லாம் நிமிர்ந்துக்கோங்க. எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் நிமிர்ந்துக்கோங்க. இது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்போம். இதை தாண்டி பசிச்சு புசி, இது ரொம்ப முக்கியமான விஷயம். பசித்து சாப்பிட்ணும், பசிக்காமல் எந்த உணவுமே சாப்பிட்றது நல்லதில்லை. லைட் ஃபுட் எடுத்துக்கிறது, அன்குக்குடு ஃபுட் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பசிக்கலைன்னா சாப்பிடாதீங்க. அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த ஃபார்மாலிட்டிஸாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயத்தை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாலே செல்ஃபாக நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுங்கிறது வந்து நம்மளுக்கானது, நம்ம குடும்பத்துக்கானதுங்கிறது. ஈச் ஒன்று அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அவங்கவுங்களோட ஆரோக்கியத்துக்காக ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது குடும்பத்துக்கு உழைக்கிறதுக்காகன்னு இல்லை, நம்ம முக்தியை நோக்கி போகணும், நாளைக்கு இறைநிலையை உணரணும், நாளைக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வாழ்ந்து இத்தனை வருஷத்தில் நம்ம என்ன செஞ்சோம், அப்போது நம்மளோட எதுக்காக பிறந்தோங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்டேஜில் வரும். அப்போ நம்ம ஏன் பிறந்தோங்கிற கேள்வி வரும்போது அது சிந்திக்கிறதுக்காவது நம்மக்கிட்ட ஆரோக்கியம் இருக்கணும். அதனால் நம்ம வேலை பார்க்குறதுக்கு பிறந்தோமா, ஒரு பதவியை இருக்கிறதுக்கு பிறந்தோமா, மாத சம்பளத்துக்கு பிறந்தோமா, 10 வீடு வாங்கிறதுக்காக பிறந்தோமா, பேர் புகழுக்காக பிறந்தோமா, எதுவுமே கிடையாது. நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போகிறதுக்காக மட்டும்தான் பிறந்திருக்கோம். அப்போ எங்கே போகணுங்கிறது, எங்கேருந்து வந்தோங்கிறது தெரிஞ்சால் தான் அந்த அட்ரஸ்க்கு திருப்பி போக முடியும். அப்போ அதுக்கேற்றது நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மளோட ஸ்பைனல் தான். ஸோ நம்மளோட ஸ்பைனலை நம்ம நல்லா வச்சுக்கணுன்னா நிமிர்ந்து உட்காந்தா மட்டும்தான் முடியும். என்னோடய உரையை இதோடு முடிச்சுக்கிறேன். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும். மருத்துவ ஜோதிட புத்தகத்தை வந்து நல்லா ஆர்வமாக படிங்க. இதுலேருந்து நம்ம ப்ரிடிக்ஷனுக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்மளும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம தகுதியானவங்களாக இருக்க முடியும். நம்மளே நோயை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கான ப்ரிடிக்ஷனை கொடுத்தானாக்கா அது சரியாக வராது. அதனால் எல்லோரும் இந்த புத்தகத்தை ஆரோக்கியமாக படிங்க. நன்றி. ஸோ புத்தகம் இங்கே விற்பனைக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த புத்தகத்தினுடைய விலை 370 ரூபா. ஸோ இன்றைக்கி வெளியீட்டு விழா ஒட்டி 30% டிஸ்கவுண்ட்டோட 260 ரூபா புத்தகம் இங்கே கிடைக்கும். வேணுன்றவங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, சரி. எல்லாருக்கும் கூழ் பிரசாதம் இருக்குது. கட்டாயம் எல்லோரும் அதை சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஸோ ஒரு நல்ல நிகழ்ச்சி. பங்கேற்ற அனைவருக்கும், நம்முடைய சிறப்புரை நிகழ்த்திய ஐயா ராஜேஷ் விவேகானந்தன் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய முனைவர் சுகுமார் ஐயா அவர்களுக்கும், ஏற்புரை வழங்கிய திரு நாகராஜன் ராமசாமி ஐயா அவர்களுக்கும், மருத்துவ ஜோதிடம் குறித்து சிறப்புரை நிகழ்த்திய மதிப்பிற்குரிய சகோதரர் வீரா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், உங்கள் அனைவரின் சார்பிலும் ஸ்டார் அகாடமி சார்பிலும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.